வாழ்க வளமுடன். யூஜிசி நெட் பேப்பர் 2ல யூனிட் 4 யோகாக்கான டெக்ஸ்ட் யோகா டெக்ஸ்ட் 2 அப்படின்னு இருக்கும். யோகா டெக்ஸ்ட் 1ல யோகா உபனிஷத்துக்களை பார்த்தோம். இப்போ யோகா டெக்ஸ்ட் 2ல பதஞ்சலி யோக சூத்ரா இருக்கு. இதுல முதல்ல இருக்கக்கூடியது பிரேயர் சாங். யோகேன சித்தஸ்ய பதேன வாச்சாம் மலம் சரீரஸ்ய ச வைத்தியகேன யோபா கரோத்தம் பிரவரம் முனினாம் பதஞ்சலிம் பிராஞ்சலிரான தோஸ்மி. ஒரு 3 விதமான மிகப்பெரிய படைப்புகள் யோகாக்கா யோகாக்கு சூத்திரங்களையும் இந்த மனதை, அதாவது 3 மலங்கள், மனதில் உள்ள மலம், அதாவது சித்த மலம், பேசுற சொல்லில் இருக்கக்கூடிய களங்கங்கள், அது வாச்ச மலம், சரீர மலம், உடல் இருக்கக்கூடிய வியாதி அல்லது நோய் அல்லது இல்னஸ், இதை 3 நீக்கிறதுக்கான 3 விதமான படைப்புகள் மகரிஷியால் கொடுக்கப்பட்டிருக்கு. அது ஆயுர்வேதம் சொல்லக்கூடிய ஒரு வைத்திய முறைக்கு வைத்திய சாஸ்திரம் எழுதினவர் மகரிஷி பதஞ்சலி. அதே போல பாணினியோட சம்ஸ்கிருத வியாக்கரணத்துக்கு விளக்கம் எழுதியவர் மகாபாஷ்யம் மகரிஷி பதஞ்சலி. யோகாக்கு சூத்திரம் எழுதினவர். இப்பேற்பட்ட முனிவர்களுக்கெல்லாம் மூத்தவராகிய உம்மை நான் இரு கரங்களை கூப்பி வணங்குகிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பிரேயர் பாடல் அமைங்கிறது. இந்த பாடலை நம்ம வணங்கிட்டு மகரிஷி பதஞ்சலியோட நினைவோட அவர் படைத்த இந்த யோக சாஸ்திரம் அப்படிங்கிற யோக சூத்ராவோட ஃபார்முலா, சூத்திரம்னா ஃபார்முலா, அந்த ஃபார்முலாவை 1 by 1 பார்க்குறோம். 196 சூத்திரங்கள் இருக்கு. சில புத்தகங்கள்ல 195 சூத்திரங்களும் இருக்கிறது உண்டு. இந்த 196 சூத்திரங்களையும் 4 சாப்டர்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. இது 4 பகுதி. இந்த சாப்டர் அப்படிங்கிறது இங்க பாதம் அப்படின்னு சொல்றோம். சமாதி பாதம், சாதன பாதம். ஒரு பாதம் அப்படிங்கிறது ஒரு சாப்டர். இந்த 4 சாப்டரோட பெயர் முதல் சாப்டர் சமாதி பாதம், 2வது சாப்டர் சாதன பாதம், 3வது சாப்டர் விபூதி பாதம், 4வது சாப்டர் கைவல்ய பாதம். முதல் சாப்டர்ல 51 சூத்திரம் இருக்கு. 2வது பாதத்துல 55 சூத்திரம் இருக்கு. 3ஆம் பாதத்துல 56 சூத்திரம் இருக்கு. 4வது பாதத்துல 34 சூத்திரங்கள் இருக்கு. மொத்தம் இருக்கக்கூடியது 196 சூத்திரங்கள். இங்க மகரிஷி பதஞ்சலியோட சூத்திரத்தை நீங்க புரிஞ்சுக்கணும்னா ஒரே ஒரு கான்செப்ட் தான். மனிதனுக்கு துன்பம் அப்படிங்கிறது இருக்கு. ஆனா மனிதன் துன்பப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த துன்பத்தை வாழும்போது துன்பத்தை நீக்கி வாழ்றது, வாழ்ந்து முடித்த பிறகு நிலையான இன்பத்தை பெறுவது. இது எல்லா பிலாசபிக்கும் இதுதான் பேஸு. இந்திய தத்துவ முறைகள் எல்லாத்துக்கும் இதுதான் அடிப்படை. அதுல பதஞ்சலி மகரிஷி ரொம்ப கிளியரா பிரிச்சிருப்பாரு. அது எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா சாதன பாதால ஆரம்பிக்குது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்போ நம்ம ஒரு யோகா பண்றோம் அப்படின்னா பண்ற யோகா என்ன அப்படின்னா கிரியா யோகா அப்படின்ட்டு. இப்ப கிரியா யோகால எடுத்து நீங்க 2வது பாதத்துல முதல் சூத்திரத்துல இருந்து படிக்க ஆரம்பிக்கணும். ஆனா அப்படி படிச்சீங்கன்னா அந்த முதல் பாதத்துல முதல் சூத்திரத்துல 2வது பாதத்துல ஆரம்பிச்சு போய் அந்த பாதம் பாதியில நடுவுல ஸ்டார்ட் ஆகும். 29வது சூத்திரத்துல அஷ்டாங்க யோகத்தை அறிமுகப்படுத்துவார். யோகங்கள் 8 அங்கங்களை உடையது அப்படின்னு. அந்த 8 அங்கங்கள்ல நீங்க படிப்படியா கடந்து போகும்போது 8வது அங்கமாக சமாதி இருக்கும். அதுதான் நம்ம ரீச் ஆகக்கூடிய இடம். அதை எடுத்து முதல்ல ஒரு பாதம் கொடுத்து அறிமுகம் முதல்ல கிளியரா கொடுத்துருவாரு. இன்ட்ரோடக்ஷனை கிளியரா கொடுத்துருவாரு. இந்த நோக்கத்துக்காக நம்ம பண்றோம், இப்படிதான் பண்ணணும், இப்படி பண்ணா இப்படி வரும் ரிசல்ட் அப்படிங்கிறத கிளியரா கொடுத்துருவாரு. அதனால சமாதி பாதம் முன்னாடி அமைக்கப்பட்டிருக்கு. அதன் பிறகு சாதனையில சாதன பாதத்தில் நம்ம என்னென்ன பண்ணணும், ஏன் பண்றோம் அப்படிங்கிறதுக்கான காரணங்களையும் நான் கொடுத்துருப்பாங்க. அப்படி நீங்க பண்ணும்போது இந்த சாதனை முறைகளை பண்ணும்போது ஏற்படுகின்ற அனுபவங்களை விபூதி பாதம், நம்ம என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோமோ அது விபூதி பாதம். அதை எப்படி நாம ஓவர் கம் பண்ணி போகணும் அப்படிங்கறத இந்த விபூதி பாதமே கொடுக்கும். விபூதி பாதத்துல கடைசி 2 இடத்துல இந்த கைவல்யம் அப்படிங்கிறதுக்கான டெபினேஷன் வந்துடும். அதன் பிறகு
கைவல்ய பாதம்னு ஒரு பாதம் உண்டு. அதுல இதுவரைக்கும் இந்த விபூதி பாதத்துல கண்டது, சாதன பாதத்துல, சமாதி பாதத்துல பார்த்ததெல்லாம் சேர்த்து ஒரு கான்செப்ட்டா, ஒரு கோர்வையா கொண்டு வந்து, கைவல்யத்துக்கு மறுபடியும் டெஃபினிஷன் கொடுத்து, இந்த பதஞ்சலி யோக சூத்திரம் நிறைவடையும். இதுல நீங்க எக்ஸாம் படிக்கிறதுக்கு, "சார் நான் எக்ஸாம் தான் படிக்கிறேன். எல்லாமே நான் சாய்ஸ்லாம் விட்டுட்டு ஏதாவது கொஞ்சம் முக்கியமான சூத்திரங்கள சொன்னா அத படிச்சுக்கிறேன்." அப்படின்னா, 196 சூத்திரங்கள் வேணும்னா, நீங்க 195 மட்டும் படிச்சா போதும். 196வது சூத்திரம் படிக்கணும்னு இல்ல. நீங்க எந்த சூத்திரம் உங்களுக்கு பிடிக்கலனாலும் ஒண்ண ஒமிட் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு நீங்க படிச்சுக்கோங்க. முதல் சூத்திரம் சமாதி பாதத்துல முதல் சூத்திரம், அத யோக அனுசாசனம். அதஹ அப்படிங்கிறது ஒரு மங்கள சொல். இப்பொழுது அப்படிங்கிறது இந்த தருணம். யோகா அனுசாசனம். யோகாவை பற்றிய அது காலங்காலமாக எப்படி கடந்து வருதோ, அப்பேற்பட்ட ஒரு யோகாவை, அந்த சாசனத்தை இப்ப நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இது. நம்ம பார்க்கலாம் இப்ப உள்ளார. 2வது சூத்திரத்துல யோகாக்கான டெஃபினிஷன் இருக்கு. எடுத்த உடனே யோகாக்கு டிஃபைன் பண்ணிட்டு தான் யோகாக்குள்ளாரயே போறாங்க. ஸோ, ஒரு அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து மகரிஷிய பார்த்து கத்துக்கலாம். ஸோ, நாம ஏதாவது ஒரு ஒரு தகவல் சொல்றோம் அப்படின்னா, அதுக்கு பின்னாடி நமக்கு ஒரு கேள்வி வரும். கொஸ்டின் உருவாகும். அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ற மாரி அவரே வந்து அமைச்சிருப்பாரு. அந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்கும். எல்லாத்துக்குள்ளாரையும் ஒரு சூத்திரம் லிங்க் இருக்கும். சூத்திரங்கள் அப்படிங்கன்னா வந்து கம்மியான வார்த்தைகள பயன்படுத்தணும். தேவையில்லாத சொற்கள் அந்த வரியில இருக்கக்கூடாது. அதேபோல அதுல ரொம்ப கம்மி பண்ணிட்டேங்கிற பேர்ல ஒரு வார்த்தை அதுல இல்லங்கிறத குழப்பக்கூடாது. அதுல புரியாம இருக்கக்கூடாது. அந்த மாரி கிளியரான வார்த்தைகள் இருக்கணும். குழப்பக்கூடாது. அது யுனிவர்சலா இருக்கணும். எல்லா இடத்துக்கும் பொருந்தணும். எல்லா காலத்துக்கும் பொருந்தணும். இந்த மாரி விதிமுறைகள் உண்டு. அல்பாக்ஷரம், அனந்திக்தம், அஸ்வத்தம், சாரம், விஸ்வத்தம், முக்கம் இப்படி அதுக்கு ஒரு சூத்திரம் இருக்கு. சூத்திரம் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு சூத்திரம் இருக்கு. அப்படி அந்த சூத்திரத்தின் அடிப்படையில இந்த சூத்திரங்கள் அமைக்கப்பட்டிருக்கும். அதுல இந்த எடுத்த உடனே இந்த யோகாக்கான டெஃபினிஷன் இருக்கு. யோக சித்த விருத்தி நிரோதா. யோகா பத்தி பேச போறோம். அதனால அந்த வார்த்தைய அப்படியே வச்சுருவோம். மீதி இருக்கக்கூடிய வார்த்தை எத்தன இருக்குன்னா 3 தான் இருக்கு. சித்த, விருத்தி, நிரோதா 3 வார்த்தை தான் இருக்கு. இந்த 3 வார்த்தையில சித்தம் அப்படிங்கிறத வந்து நம்ம எளிமையா தமிழ்ல மனம், கான்ஷியஸ்னஸ் அல்லது பயோ கான்ஷியஸ்னஸ் இந்த மாரி சொல்லுவோம். விருத்தின்னா உருவாகுறது. நிரோதம் அப்படின்னா நிறுத்துறது. அவ்வளவுதான். எத உருவாகுறது, எத நிறுத்துறோம்னா, எண்ணங்கள் உருவாகுறத நிறுத்துறோம். எண்ணங்கள் எதிலிருந்து வருது? எண்ணங்கள் நினைவுகளாக வருது. எங்க இருந்து வருது? நமக்குள்ளார ஏதோ பதிவு இருக்கு. அந்த பதிவுல இருந்து வருது. பதிவுல இல்லாதது எதுவும் எண்ணங்களாக வராது. உங்களால சைனீஸ்ல வந்து எண்ணங்கள சிந்திக்க முடியாது. எண்ணங்கள் எல்லாம் தமிழ்ல தான் இருக்கும். அவங்கவங்க தாய்மொழியில தான் தமிழ் இருக்கும். அந்தந்த மொழியில அவங்கவங்க பதிவுல இதுவரைக்கும் என்ன அனுபவத்துல இருக்கோ, அதுதான் நினைவுகளாக வெளிவரும். அப்ப அந்த பதிவுல இருந்து வெளிவர்றது தான் இந்த சித்தவருத்தி அப்படிங்கிறது. அந்த பதிவுல இருந்து வெளிவரது இல்லாம போறது அல்லது நிறுத்துவதற்கு யோகா என்று பெயர். நீங்க நிறுத்துவதற்கு யோகா என்று பெயர்னா, அந்த ப்ராசஸ் நீங்க பண்ற அந்த முயற்சி, அந்த எஃபோர்ட், அந்த செயல். அப்ப அதுக்கு யோகா பிராக்டிஸ்ன்னு பேரு. ஒருவேளை சித்தமிருத்தி நிரோதம் ஆயிடுச்சு. நமக்கு எழுகின்ற எண்ணங்களே உருவாகல. அப்ப நம்முடைய நிலை என்ன? அப்ப நம்ம இருக்கிறது யோகா அப்படிங்கிற நிலை. யோகத்துல இருக்கோம். ஆழ்ந்து உறங்கும்போது நாம ஒவ்வொரு நாளும் யோகால இருக்கோம். ஆழ்ந்து உறங்கும்போது நம்மளுடைய ஸ்வரூபத்துல நாம இருப்போம். தன் சொரூபத்துல, தன் சுவாபத்துல போய் ஒடுங்கும்போது, நமக்கு இந்த நினைவுகள் எல்லாம் உருவாகுறதெல்லாம் இல்லாம போகும். அப்ப தன் சொரூபத்துல இருக்கும்போது, இதெல்லாம் ஒடுங்கி போயிருக்கு. அதுதான் யோகம் அப்படிங்கிறது. அந்த யோக நிலை அது. அப்போ உறக்கம் யோக நிலையா அப்படின்னா, உறக்கம் யோக நிலை. ஆனா, அதிலயும் ஒரு விருத்தி இருக்கு. ஒரு சமாதி விருத்தி அப்படிங்கிறத வந்து பின்னாடி வரக்கூடிய சூத்திரங்கள்ல பார்க்கலாம். உறக்கம் எப்பேற்பட்டது அப்படிங்கிறது. இப்ப நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எழுகின்ற எண்ணங்கள் கவனித்து, அத கவனிக்க கவனிக்க இந்த எண்ணங்கள் எல்லாம் ஒரு லெவல்ல எங்கேருந்து உருவாகுது அப்படின்னு கவனிச்சுட்டே இருந்தேன்னா, அது எங்க உருவாகுதோ அங்க போய் பார்த்தோம்னா, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒடுங்கி அந்த எண்ணங்கள் இல்லாமல் போகும். அதுதான் இந்த யோகாக்கான டெஃபனிஷன். இந்த ஒரு டெஃபனிஷன வச்சு நீங்க கிளியரா யோகாவ புரிஞ்சுக்கலாம். இதுதான் வேதாத்திரி மகரிஷி மனவளக்கலை, மனதை வளப்படுத்தக்கூடிய ஒரு கலை யோகா கலை அப்படிங்கிறது.
வால்மீகி மகரிஷி எழுதின ராமாயணத்திலையும் அதாவது யோக வாசிஷ்டத்துல மனப்பிரசமன யோக இதிய பீதியாத்து அப்படிங்கிற ஒரு டெஃபினேஷனும் பார்த்திருப்போம். அதுலயும் இதே போலதான் மனதை அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு மனதை காம் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக் தான் இந்த யோகா அப்படிங்கிறது. யோகா டெஃபினிஷன் பார்த்தோம். அதனுடைய பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ததா திரஷ்டு ஸ்வரூபி அவஸ்தானம். அதனால நம்முடைய திரஷ்டு ஸ்வரூபம் நம்முடைய ஓன் ஸ்வரூபத்துல நாம இருப்போம். சரி, தன்னுடைய ஸ்வரூபத்துல நம்ம ஒடுங்கி போகலைன்னா நம்ம எங்க இருப்போம் அப்படின்னா விருத்தி சாரூபியம் இதரத்திர இதர்வைஸ். அதாவது இதரத்திரங்கிறது அதர்வைஸ். அதர்வைஸ் நம்ம என்ன இருக்குன்னா விருத்தி சாரூபியம். விருத்தி தான் நம்மளுடைய அடையாளமாக இருக்கு. அந்த விருத்திகள் வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னா 5 வகைப்படும். 5 வகையாக பிரிக்கலாம். எழுகின்ற எண்ணங்களை அல்லது நினைவுகளை நாம 5 விதமான வகையாக பிரிக்கலாம். இந்த விருத்தி வந்து பிரமாண விருத்தி, விபரிய விருத்தி, விகல்ப விருத்தி, நித்ரா விருத்தி, ஸ்மிருதி விருத்தின்னு 5 விருத்திகள் இருக்கு. அந்த விருத்திகளை இவர் வந்து பஞ்சதையக 5 வகைப்படும் அப்படின்னு சொல்றாரு. அது அந்த விருத்திகளுக்கெல்லாம் ஒரு கேரக்டருக்கு கிளிஷ்டா விருத்திகளும் அக்ளிஷ்டா விருத்திகளும் 2 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். மொத்தமா கோரா வந்து 5 விருத்திகள் இருக்கு. அதுல இந்த 5 விருத்திகளுக்கும் கேரக்டர் வந்து கிளிஷ்டா விருத்தி, அக்ளிஷ்டா விருத்தி அப்படின்னு 2 கேரக்டர் இருக்கு. எல்லா எண்ணங்களும் சில நேரங்கள் உங்களை பாதிக்கும், சில நேரங்கள் பாதிக்காது. சில விருத்திகள் பாதிக்கும், சில விருத்திகள் பாதிக்காது. அது என்ன அப்படின்னா எழுகின்ற எல்லா எண்ணங்களும் வலுவடைஞ்சதுன்னா நம்மளால எதையுமே பண்ண முடியாது. அதுல ஃபில்டர் ஆகி சில எண்ணங்கள் மட்டும் நமக்கு உணர்வுகளை உருவாக்குது. அதன் அடிப்படையில தான் எண்ணங்கள் சொல்லாகி சொல் செயலாகி அதுல இருந்து செயல்ல இருந்து அனுபவத்தை நம்ம பெற்றுட்டு இருக்கோம். இந்த மாதிரி ப்ராசஸ்ல இருக்கிறதே ஒரு கிளிஸ்டா விருத்தி அக்லிஸ்டா விருத்திங்கிறாங்க. இந்த அக்லிஸ்டா விருத்தி வந்து உருவாகிறது அழியறதுமாக இருக்கு. இதுல நமக்கு பெரிய பாதிப்புகள் இல்லை. ஆனா அந்த கிளிஸ்டா விருத்தி இருக்குங்களே அதை கவனிச்சு நம்ம முழுசா அழிக்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த கிளிஸ்டா விருத்தியில இருந்து தான் யோகாவே ஸ்டார்ட் ஆகுது. அது சாதன பாத்துல கிளேசம் அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல நம்ம பார்ப்போம். இன்னைக்கு நாம மாடர்ன் சயின்ஸ்ல பயன்படுத்துறதெல்லாம் அன்னைக்கு மகரிஷி எப்படி வந்து மனதினுடைய ஒடுங்கிய நிலைகளை எப்படி பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த மென்டல் ஃப்ரீக்வன்சி. இன்னைக்கு நம்ம சயின்ஸ் டெக்னாலஜியில யூஸ் பண்ற டெர்மினாலஜியும் அன்னைக்கு மகரிஷி பயன்படுத்தின டெர்மினாலஜியும் ஒரு கம்பேர் பண்ணி புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு சின்ன சார்ட்டு. மைண்ட் அப்படின்னு நம்ம சிம்பிளா சொல்றோம். அதுல வந்து மகரிஷி வந்து மனாஸ், சித்தம், பிரத்யம், சத்துவா இந்த மாதிரி மனதினுடைய ஸ்டேஜஸ் தகுந்த மாதிரி அதனுடைய ஃப்ரீக்வன்சி குறைய குறைய அதுக்கு ஸ்டேஜஸ் வந்து பேர் வச்சிருக்காரு. அப் டு பிரத்யாகாரா வரைக்கும் தாரணா தியான சமாதி அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் வரைக்கும் இந்த மனமானது மனாஸ் அப்படின்னு சொல்றோம். மூளையோடு சேர்ந்து செயல்படக்கூடியது. அதன் பிறகு அது வந்து அந்த டைம்ல தான் நம்ம இருக்கக்கூடிய மனதை வந்து நம்ம மெஷர் பண்ணி பார்த்தோன்னா அந்த 14 to 40 சிபிஎஸ் சைக்கிள்ஸ் பெர் செகண்ட் அப்படி ஒரு செகண்டுக்கு இவ்வளவு ஃப்ரீக்வன்சி இருக்கக்கூடியது இது. இந்த ஃப்ரீக்வன்சில இருந்து இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகி கம்மியாச்சுன்னா ஃப்ரீக்வன்சி குறையும் போது அதை நம்ம வந்து ஆல்ஃபா ஸ்டேட்னு சொல்லுவோம். 18 to 13 தான் இருக்கும். அது வந்து தாரணா அப்படிங்கிற ஸ்டேஜ், தாரணா மைண்டுன்னு சொல்லலாம். அந்த மைண்ட்ல அந்த மனதுக்கு என்ன பேரு அப்படின்னா சித்தம் அப்படின்னு பேர் வைக்கிறது. தேசபந்து சித்தசிய தாரணா. தியானம் அப்படின்னு போகும்போது இதனோட ஃப்ரீக்வன்சி இன்னும் குறைஞ்சி 4 to 7 குறையும் போது தத்திர பிரத்ய ஏகத்தானதா தியானம். இப்ப மனதிற்கு பிரத்தியம்னு ஒரு வார்த்தை உண்டு. அது என்னன்னா இந்த தியான மனம். மனம் வந்து முழுமையாக ரெடியூஸ் ஆயிருக்கு. அதுல இருந்து இன்னும் ரெடியூஸ் ஆக முடியும். அதுதான் 1 2 3 அப்படிங்கக்கூடிய ஒரு டெல்டா ஸ்டேட். இந்த டெல்டா ஸ்டேட்ல தான் நம்ம கம்ப்ளீட் சமாதியில இருப்போம். அதை நம்ம சத்துவான்னு சொல்றோம். ரஜகுணம் தமகுணம் நீங்கிய போது, இயக்கம் இல்லாத போது அங்க இந்த மறைப்புகளோ இயக்கமோ இல்லாத போது அதை நம்ம சத்துவா அப்படின்னு சொல்றோம். இந்த 1 to 3ல இருந்து 0 போயிடுச்சுன்னா நம்ம டெத்து அப்படிங்கறத வந்து வந்துடும். இந்த மாதிரி மனதினுடைய நிலைகளை மன சித்தம் பிரத்தியம் சத்துவம் இந்த மாதிரி இன்னும் வார்த்தைகள் வந்து பிரயோகப்படுத்தப்பட்டிருக்கு பதஞ்சலி யோக சூத்திரத்துல. அக்கார்டிங் டு வேத வியாசர், வியாசர் வந்து வியாச பகவான் வந்து பதஞ்சலி யோக சூத்திரத்துக்கு கமெண்ட்ரி எழுதியிருப்பாரு. அப்ப இந்த சித்த விருத்திகளை வந்து சித்த விருத்தி நிரோதம் பண்றோம் அப்படின்னா அந்த சித்த விருத்திகளை வந்து அவர் கிளாசிஃபை பண்ணும்போது
சமாதி அப்படிங்கிறது தான் யோகா. அந்த யோகாக்கான அந்த சித்தவருத்திகளை ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம ரீச் பண்றோம் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி அப்படின்னா இந்த 3 குணங்களை பேஸ் பண்ணி தான் அப்படின்றது. அந்த 3 குணங்கள் என்ன அப்படின்னா ரஜோ தமஸ் சத்துவ குணம். அந்த 3 குணம், இந்த 3 குணங்களுடைய காம்பினேஷன் எடுத்தீங்கன்னா அதனுடைய வேரியபிள்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 6 பேட்டர்ன் கிடைக்கும். உம் அதை வந்து பேஸ் பண்ணி 3 குணங்களும் ஒண்ணுக்கு ஒண்ணு மாறிக்கிட்டே இருக்கும். ஒண்ணு குறைஞ்சதுன்னா இன்னொன்னு அதனுடைய அந்த குறைவு தன்மையை இன்க்ரீஸ் பண்ணும். அதை பை சார்ட் மாதிரி ஒண்ணு போட்டோம்னா ஒண்ணு குறைஞ்சு இன்னொன்னு இன்க்ரீஸ் ஆகும், இன்னொன்னு இன்க்ரீஸ் ஆகும், ஒண்ணு குறையும். இந்த மாதிரியான ஒண்ணு மேல ஒண்ணு ஆக்ட் ஆகும். அதனுடைய பாதிப்புகள் வந்து மற்ற குணங்கள்ல இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த குணங்கள் எது அதிகமா இருக்கு, அதை விட எது கம்மியா இருக்கு, அதை விட ரொம்ப எது கம்மியா இருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இந்த ஹை, மீடியம், லோ அப்படின்னு வச்சிருப்போம். இந்த ஒரு சார்ட்ல இருந்து மனமானது எப்படி இயங்குது அப்படிங்கிற ஒரு கேரக்டரை வந்து எல்லாமே இங்க இருக்கக்கூடியது எல்லாமே குணங்களால் ஆனது. அது வந்து இந்த மனமும் இப்படி எழுகின்ற எண்ணங்களும் குணங்களால் ஆனதுதான். இந்த குணங்கள் வந்து இந்த 3 குணங்கள் அடிப்படையில இருக்கு. இதுல இந்த கட்டத்துல கீழ இருந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா மூதா, க்ஷிப்தா, விஷிப்தா, ஏகாகிரதா, நிருத்தா அப்படின்னு இந்த ஸ்டேட் இருக்கும். இதுதான் அந்த மைண்டோட நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மனதுல வந்து தமோ குணம் 3 குணங்கள்ல தமஸ் அதிகமா இருந்து அதை ஃபாலோ பண்ற ரஜஸ் இருக்கு, கடைசியில சத்துவம் இருக்குன்னு அதான் மூதா அப்படிங்கிறது. ரொம்ப டல் மைண்டா இருக்கும். ஏன்னா தமஸ் தான் அதிகமா இருக்கு, ரஜஸ் வந்து அதுக்கு பின்னாடி சப்போர்ட்ல இருந்து கொஞ்சம் உயிர்ப்பித்துட்டு இருக்கும், அவ்வளவுதான். சத்துவா இதுல பிரகாசம் அப்படிங்கிற ஒரு ஞானம் அப்படிங்கிறது இதுல இல்ல, ரொம்ப ம், குறைவாக இருக்கு. அதனால வந்து இது வந்து மூதான்னு சொல்றோம். தமஸ், சத்துவம், ரஜஸ் அப்படின்னு போட்டு இன்ட்டு போட்டு பிளாக் பண்ணியாச்சு. இது ஏன்னா இது இப்படி ஒரு குவாலிட்டி, அதாவது தமோ குணமும் சத்துவ குணமும் ஒரு இருளும் வெளிச்சமும் ஒண்ணா சேர முடியாது, ஞானமும் அஞ்ஞானமும் ஒண்ணா இருக்க முடியாது. அப்படி ஒரு காம்பினேஷன்ல இந்த குணங்கள் வந்து பேட்டர்ன் வராது அப்படிங்கிறதுனால அது இல்லை. அடுத்து ரஜோ குணம், அதை ஃபாலோ பண்ணி தமோ குணம், கடைசியா சத்துவம் வருது, அது க்ஷிப்தா அப்படின்னு சொல்றோம். ரஜசிக் குவாலிட்டி இருக்கக்கூடிய வேகமான மனம். ஆனா அந்த வேகத்துல வந்து விவேகம் இருக்காது. அப்பேற்பட்ட ஒரு குணம் தான் சிப்தா அப்படிங்கிறது. ரஜஸ் வேகம் இருக்கும், அது பின்னாடி சத்துவம் இருக்கணும். சத்துவத்தினுடைய சப்போர்ட்ல தமசை வந்து ஓரம் கட்டிட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதுதான் விக்ஷிப்தா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விக்ஷிப்தா மனம் மைண்ட் தான் நீங்க அஹ், நல்ல ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்யறதுக்கான ஒரு குவாலிட்டி எதுன்னா இந்த ரஜஸ், சத்துவம், தமஸ் அப்படிங்கும். சுவாமி விவேகானந்தர் இதுதான் சொல்லுவாரு. ஒரு இளமையில வந்து ரஜஸ் குவாலிட்டி அதிகமா இருக்கணும், ரஜஸ் இருக்கணும். இந்த குவாலிட்டி இருந்தாதான் உங்களால இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது பலன் உண்டு, இல்லைன்னா இந்த சமுதாயத்துக்கு பயன்பட மாட்டீங்க அப்படின்ட்டு. அப்போ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் வந்து விக்ஷிப்தா, அது க்ஷிப்தாவோட விசேஷமானது. எப்படி தமஸ் சத்துவம் ஒரு காம்பினேஷன் வராது, அதே போல சத்துவம் தமஸ் வராது. மீதி இருக்கக்கூடியது சத்துவம், ரஜஸ், தமஸ் அப்படிங்கிற இந்த காம்பினேஷன் தான் வந்து ஏகாகிரத ஸ்டேட்டு. இந்த ஸ்டேஜை அடையறதுக்கு தான் நம்ம வந்து இந்த யோக சாதனைகள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஏகாகிரத ஸ்டேட் வந்ததுன்னா அதுல இருந்து நமக்கு நிருத்தா அப்படிங்கிற ஒரு 3 குணங்களை கடந்த நிலை உருவாகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. எப்படி இந்த சித்த பூமி அப்படிங்கிறது யோகாவினுடைய டெபனிஷன்ல படிச்ச சித்த விருத்தி நிறுவனம், அந்த சித்தத்தினுடைய உம், பூமின்னா படிநிலைகள். அதனுடைய படிநிலைகளை வந்து ஒரு பக்கம் விஞ்ஞான பூர்வமா நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம், இன்னொரு பக்கம் குணங்கள் அடிப்படையில பிரிச்சு பார்க்குறோம். இந்த காம்பினேஷன்ல இந்த பேரு, இந்த ஆர்டர் இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு எக்ஸாம் கொஸ்டின் வரும். இப்போ 5 விருத்திஸ் நம்ம எடுத்தோம்னா 5 விருத்தி பிரமாண விருத்தி, விபரிய விருத்தி, விகல்ப விருத்தி, நித்ரா விருத்தி, ஸ்மிருதி விருத்தி. இப்ப நம்ம ஒவ்வொரு விருத்திக்கும் இங்க பதஞ்சலி உஸ்திர பொறுத்த வரைக்கும் ஒரு இண்டிவிஜுவல் வேர்டுக்கு என்ன மீனிங்கு, அதனுடைய ஆர்டரு, அதுக்கு முன்னாடி சூத்திரம் என்ன, பின்னாடி சூத்திரம் என்ன, அது வேற எந்தெந்த சூத்திரங்களோட எங்கெங்கெல்லாம் கனெக்ட் ஆகுது, இத்தனையும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ சூத்திரங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல் வேர்டு, இண்டிவிஜுவல் வேர்டுக்கு மீனிங், அது சான்ஸ்கிரிட் வேர்டு, இங்கிலீஷு, தமிழ் மீனிங், இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் உங்களுக்கு அது எல்லாமே ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் ஒவ்வொரு சூத்திரம் போட்டு இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் தாண்டி இங்க இல்லாத வார்த்தைகளையும் நீங்க திங்க் பண்ணி மைண்ட்ல வச்சுக்கணும், கான்செப்டை புரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்குதான் கிளாஸ் எடுக்கிறது.
அப்போ உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா, இது பொருத்தம் இல்லை அப்படின்னா, நீங்க கேட்டு புரிஞ்சு வச்சுக்கணும். அப்பதான் உங்களுக்கு அங்க ப அந்த கான்செப்ட் மைண்ட்ல இருக்கணும். கான்செப்ட் மைண்ட்ல இருந்தா தான், அத நீங்க ஆன்ஸர் எடுக்க முடியும். இப்ப இந்த 5 வகையான விருத்திகள் பிரமாண விருத்தி, விகல்ப விருத்தி, நித்ரா விருத்தி, ஸ்மிருதி விருத்தி, நித்ரா இந்த மாரி 5 வகையான விருத்திகள் இருக்கு. ஒவ்வொன்னுத்துக்கும் தனித்தனியா டெஃபனிஷன் இருக்கு. பிரமாண விருத்தி அப்படிங்கிறது பிரமாணம் அப்படின்னாலே உண்மையான ஞானத்த, உண்மையான அறிவ உருவாக்கக்கூடிய விருத்திகளுக்கு தான் பிரமாண விருத்தி. அது என்னென்ன அப்படின்னா, பிரத்யக்ஷம், அனுமானம், ஆகமா இந்த 3ம் பிரமாணங்களாக ஏற்றுக்கொள்ளப்படுது. பிரமாணங்கள்ங்கிறது உண்மையான உண்மைத்தன்மையை வெளிப்படுத்தக்கூடியது. அது எதுன்னா பிரத்யக்ஷம். 5 புலன்கள் மூலமாக உண்மையை உணரும்போது மனம் காட்டுகின்ற அந்த உண்மைத்தன்மை. அனுமானம் பாதி நாலேட்ஜ் தான் புலன்களுக்கு எட்டுது. மீதி பாதிய நாம அனுமானித்துக் கொள்வது அனுமானம். ஆகமம் அப்படிங்கிறது முன்னோர்கள், ஞானிகள் சொன்ன வேதங்கள். அதெல்லாம் நம்ம பிரமாணமாகவே 3 எடுத்துக்கிறோம். விபரீயம்ங்கிறது விபரீயம் மித்யா ஞானம். விபரீயம் என்பது மித்யா ஞானம். அது ஒரு ஃபால்ஸ் நாலேட்ஜ கொடுக்கும். அதத்ரூப பிரதிஷ்டம். அதால நிலைத்து நிற்க முடியாது. தத்ரூபமாக இருக்க முடியாது. வேறு ஒன்றாக காட்டும். அது மாறின பிறகு அது உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த பழையதுல போய் நிக்க முடியாது. உண்மையான ஞானத்துல அதால நிலை நிற்க முடியல. அல்லது பொய்யான ஞானத்துல நிலை நிற்க முடியல அப்படின்றது அது. அதாவது ஒரு பொய்யா ஒரு காட்சி உருவாகுது. அதுக்குள்ள உண்மை இல்ல. ஆனா உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் மீண்டும் அந்த பொய்கிட்ட போக முடியாது. இப்படி தன்னுடைய ஒரிஜினல்ல அதால நிக்க முடியாது. அதுதான் அதத்ரூப பிரதிஷ்டம்னு சொல்லக்கூடிய தத்ரூபமா இல்ல. இப்போ ஒரு மிதமான வெளிச்சத்துல போறீங்க. ஒரு பாம்பு பார்க்குறீங்க. உடனே அலர்ட்னஸ் வருது. இந்த பாம்பு கிட்ட இருந்து நாம எப்படியாவது புரொடெக்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நீங்க உங்களுடைய நடந்து போறதோ, இல்ல நீங்க ரிவர்ஸ் ஆகுவீங்க. ஏதோ ஒரு ஆக்ஷன் உங்ககிட்ட இருக்கும். அதன் பிறகு அந்த பாம்பு கிட்ட இருந்து எந்த அசைவும் இல்ல அப்படின்னு பார்க்கும்போது, அது பாம்பு இல்ல, கயிறுன்னு தெரிஞ்சிருது. தெரிஞ்ச பிறகு நம்ம அங்க எதுவும் ஆக்ஷன் இருக்குமான்னா இருக்காது. ஆனா, அது கயிறுன்னு ஒன்ஸ் புரிஞ்சதுக்கு அப்புறம், அத மறுபடியும் நம்ம எத்தன தடவ பாம்பு, பாம்புன்னு கற்பனை பண்ணாலும், அதே பயமோ, அதே பதட்டமோ, அதே உணர்வோ வராது. அப்ப அந்த மாதிரி மனம் ஆனா அதுக்கு முன்னாடி அதே மனம் தான் அது பாம்புன்னு காட்டுச்சு. இதுதான் அந்த மித்யா ஞானம் அப்படிங்கிறது. இந்த உலகியல் வாழ்க்கையில மனமானது நெறைய மித்யா ஞானங்கள தான் மனிதர்களுக்கு குடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த உலகம், இந்த வாழ்க்கையில நம்ம பார்த்துட்டு இருக்கோமே, இதே சாஸ்வதமானது, நிரந்தரமானது அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்த இந்த மனமானது இங்க குடுத்துட்டு இருக்கு. அதுவே எல்லாமே ஒரு விதமான மித்யா ஞானம் தான். இந்த மித்யா ஞானத்தினால விளையக்கூடியது தான் அறியாமை, இக்னோரன்ஸ், அவித்யா அப்படின்னு சொல்லக்கூடியது. இதனால வரக்கூடியது தான் எல்லா துன்பங்களுக்கும் காரணம் அப்படிங்கிறது அவித்யா க்ஷேத்திரம் உத்தரேசம் பிரசுப்த தனு விச்சின்ன உதாரணம்னு சாதன பாத்துல படிக்க போறோம். இந்த மித்யா ஞானத்தை நீக்கிறது தான் நம்மளுடைய வேலை. மித்யா ஞானம் மட்டுமில்ல, எல்லா ஞானமும் நீக்கிடலாம் அப்படிங்கிறது சித்த விருத்தி நிரோதம் அப்படிங்கிறது. அதாவது நீங்க ஒரு ஜெயிலுக்குள்ள போட்டாச்சு. கம்பி எல்லாம் இரும்புல போட்டிருந்தா என்ன, தங்கத்துல போட்டிருந்தா என்ன? தங்கத்துல போட்ட கோட்டைக்குள்ளார நம்மள அடக்கி வச்சிருக்காங்க அப்படின்னா, அதுவுமே ஒரு விதமான அரஸ்டானது தானே. அப்ப விடுதலை அப்படிங்கிறது எல்லாத்துக்கிட்ட இருந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சித்தவர்த்தி நிரோதம். அதுல இந்த மித்யா ஞானம்ங்கிறது இப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. விகல்ப விருத்தி. சப்த ஞான அனுபாதி வஸ்து சூன்ய விகல்பக. சப்த ஞானங்கிறதுக்கு நடுவில் ஒரு வார்த்தையை போட்டுக்கோங்க, ஈஸியா இருக்கும். சப்தார்த்த ஞானம். சப்த அர்த்த ஞானம். நம்ம அனுபவிக்கிற எல்லா அனுபவங்களும் எப்படி நமக்கு மூன் மைண்டுக்கு எப்படி ரீச் ஆகுது அப்படின்னா, சப்தம், அர்த்தம், ஞானம். பேசும்போது ஒரு சப்தம் காதல் கேட்டுச்சுன்னா, அதுக்கு ஒரு மீனிங் இருக்கும், ஒரு அர்த்தம் உருவாகும். அது ஒரு பொருள் சார்ந்த விஷயத்த ஞானத்தை கொடுக்கும். அதான் சப்தார்த்த ஞானம்னு சொல்றோம். அர்த்த அப்படிங்கிறது 2 விதமான மீனிங். பொருட்களையும் குறிக்கும். பொருள் கூறுன்னு சொல்ல மீனிங் சொல்றது சொல்லும். திங்ஸையும் சொல்லும். அப்போ அந்த சப்தார்த்த ஞானம்ங்கிறது ஒரு பொருள் இல்லாமலே வஸ்து சூன்ய விகல்பக அப்படின்னா, வஸ்துன்னா பொருட்கள் தான். சூன்யம்னா இல்ல. அந்த பொருளே இல்லாம இந்த சப்தார்த்த ஞானத்தின் அடிப்படையில ஒரு வார்த்தையை சொல்ல சொல்ல அதிலிருந்து இந்த கற்பனை விருத்தி உருவாகும். இந்த கற்பனை விருத்தி தான் நம்மள நிறைய ஆட்கொள்ளக்கூடியது. மனம் எந்நேரமும் எதிர்காலத்தை நினைச்சு இந்த கற்பனையில வாழ்ந்துட்டு இருக்கும். அப்படி கற்பனை பண்ணாத மத்த டைம்ல எல்லாம் பின்னாடி வரக்கூடிய ஸ்மிருதி விருத்தி அதுல இருக்கும்.
நினைவுகளினுடைய அடிப்படையில இருக்கும். இப்போ நித்ரா விருத்தி, அடுத்த விருத்தி வந்து நித்ரா விருத்தி. இந்த நித்ரா விருத்தியில நம்ம என்ன விதமான அனுபவங்கள அனுபவிக்கிறோம்னா, அங்க எந்த விதமான புலன் அனுபவமும் இல்லை. அதுக்காக அந்த வார்த்தை அவர் ஆரம்பிக்கிறது அபாவகம். பாவனை என்பது இல்ல, பாவிப்பது இல்ல, அபாவகம். மனம் பிரத்யயம், இந்த பிரத்யயம்ங்கிற வார்த்தை வந்து எங்க பயன்படுத்தணும்? சித்தத்தினுடைய படிநிலைகள்ல பார்த்தோம். சித்தம், பிரத்யம், சத்து அப்படின்ட்டு. தியானத்துல இருக்கும்போது மனம் எப்படி ஒடுங்கி போய் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய எண்ணங்கள்ங்க இருக்கும். அதான் இந்த அபாவ விருத்தி, பாவனை இல்லாம ஒண்ணு அனுபவிச்சுட்டு இருக்கோமா அப்படின்னா, ஆமா. புலன்கள் இல்லாம அனுபவிச்சுட்டு இருக்கோம். என்ன அனுபவிக்கிறோம்? உறங்கும்போது, நான் உறங்கி முழிச்சதுக்கு அப்புறம் தான், நான் நன்றாக உறங்கினேன் அப்படிங்கிற நிம்மதி அனுபவம் நமக்குள்ள இருக்கும். நல்லா தூங்கிட்டேன் அப்படின்ட்டு. அந்த தூக்கத்துக்காக தான் டெய்லி டெய்லி நம்ம ஏங்கிட்டு இருக்கோம். அப்படி அந்த விருத்தி தான் நித்ரா விருத்தி அப்படிங்கிறது. அதுலயும் ஒரு தூங்கும்போது சித்த விருத்தி நிரோதம் ஆயிடுச்சுன்னா, இல்ல அங்க ஒரு அபாவம் பாவிக்காத ஒரு சட்டிலான விருத்தி இருந்துகிட்டு இருக்கு. அது இருக்கிறதுனால தான் நமக்கு மீண்டும் நமக்கு வந்து அந்த தூங்கணும் அப்படிங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருது அப்படிங்கிறத வந்து இந்த நித்ரா விருத்தி இருக்கு. அடுத்து வந்து ஸ்மிருதி விருத்தி. இதுவரைக்கும் அனுபவித்த எல்லா அனுபவங்களும் நமக்குள்ள வாசனாவா பதிவாக இருக்கு. சம்ஸ்காரங்களாக இருக்கு. இந்த ஸ்மிருதியிலிருந்து மீண்டும் வெளிவருகின்ற விருத்திகளை தான் நாம ஸ்மிருதி விருத்தின்னு சொல்றோம். அனுபூத விஷய அசம்பிரமோச ஸ்மிருதி. அனுபவித்த விஷயங்கள் எல்லாம் எது எல்லாம் மாறுதலுக்கு உட்படாம அப்படியே மீண்டும் வந்து அது வெளிப்படுதோ அதுதான் இந்த ஸ்மிருதி விருத்தி. இதை ஃபில்டர் பண்ணக்கூடியது மனம், மூளை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி நமக்குள்ள ஃபில்டர் பண்ணுது. எந்த ஒரு விஷயத்தை பத்தி நம்ம சொல்லும் போதும் அது எல்லா விஷயங்களும் தனக்குள்ள பதிவு வச்சிருந்தாலும் கூட தேவைப்பட்டதை மட்டும் வெளிவிட்டு மீதியெல்லாம் ஃபில்டர் பண்ணி நிறுத்துறதுனால தான் நம்மளால சில விஷயங்களை புரிச்சுக்க முடியுது, ஆராய்ச்சி பண்ண முடியுது. ஆனா மனம் எந்நேரமும் இந்த அனுபவித்த விஷயங்கள்ல இருந்து அனுபவித்த விஷயத்திலிருந்து அதாவது கடந்த கால நினைவுகள். மனம் கடந்த கால நினைவுகள்ல அது நடந்தது, இது நடந்ததுன்னு கற்பனை பண்ணிட்டு அது நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருப்போம். இல்லைன்னா ஃபியூச்சர்ல ஏதாவது ஒண்ணு கற்பனை பண்ணி இந்த விருத்தியை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்படிதான் வந்து நம்முடைய மைண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. இப்பேற்பட்ட இந்த 5 வகையான விருத்திகளை என்ன பண்ணலாம்னா, அபியாச வைராகிய அபியாம் தன்னிரோத அபியாசத்தாலும் வைராகியத்தாலும் இவைகளை நிரோதம் பண்ணலாம். பகவத்கீதையில 6வது சாப்டர்ல ஆரம்பிக்கும்போது அப்படிதான் இருக்கும். வீசுகின்ற காற்ற கூட கட்டுப்படுத்திடலாம் போல இருக்குது. ஆனா இந்த மனத கட்டுப்படுத்தவே முடியலையே அர்ஜுனா, கிருஷ்ணான்னு கேட்கும்போது, ஆமாம் அந்த மனம் அப்பேற்பட்டதுதான். ஆனா அது முறையான பயிற்சியினாலேயும், வைராக்கியத்தினாலேயும் அத நம்ம கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லுவாரு. அதேதான் இங்க வந்து மகரிஷி பதஞ்சலி அபியாச வைராக்கியாபியாம் தன்னிரோதக. ஸோ சரியான பிராக்டிஸ், முறையான பிராக்டிஸ் தொடர்ந்து பண்ணணும். இன்னொன்னு வைராக்கியம். என்ன வைராக்கியம் அப்படின்னா, பொருள்களிலிருந்து நம்முடைய பற்றுகளை விடுவதன் மூலமாகவும், நான் வந்து முக்தி அல்லது மோட்சம், இந்த சித்தவருத்தி நிரோதம் செய்வதற்காக முயற்சியில் இருப்பேன். மத்தத எதையும் நான் வந்து பிடித்துக் கொள்ள மாட்டேன். மத்ததெல்லாம் எனக்கு துச்சம் என எண்ணுவேன் அப்படின்னு நீங்க மத்ததெல்லாம் விடுறது தான் வைராக்கியம். இந்த 2ம் சேர்ந்து தான் நம்மளுடைய சித்தவருத்தி நிரோதம். தத் நிரோதக அப்படின்னா, தத் என்றால் அவைகள். அ எது அப்படின்னா, இந்த 5 விருத்திகள். அதையெல்லாம் நிரோதம் பண்றதுக்கான உபாயம் என்ன அப்படின்னா, இந்த அபியாசம் அண்ட் வைராக்கியம் 2 டூல்ஸ் தான் இருக்கு. இத நீங்க கம்ப்ளீட்ஸ் பண்ணி முடிக்கும்போது 12 சூத்திரங்கள் முடிஞ்சிருக்கும். இந்த 12 சூத்திரத்த புரிஞ்சுக்கிட்டாலே பதஞ்சலி சூத்திரம் ஓரளவுக்கு முழுசா புரிஞ்சிடும். முதல் சூத்திரத்துல விட்டுட்டு 2வது சூத்திரத்துல டெஃபினிஷன், யோகாக்கான டெஃபினிஷன், 3வது சூத்திரத்துல அதுக்கான பலன், அத அச்சீவ் பண்ணலனா விருத்தி, விருத்திகள் வந்து 5 வகையான விருத்தி. அந்த 5 வகையான விருத்திகளும் தனித்தனியாக சொல்லி, அந்த விருத்திகள புரிய வச்ச பிறகு, இந்த விருத்திகளை எல்லாம் நிரோதம் பண்றதுக்கான உபாயத்த சொல்றாரு. இப்ப இந்த உபாயம் இருக்கு. இந்த உபாயத்துல அபியாசம்னா என்ன? வைராக்கியம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக 2த்துக்கும் 2, 2 சூத்திரம் இருக்கு. அபியாசத்துக்கு 2, வைராக்கியத்துக்கு 2. அப்ப நம்ம எத்தன சூத்திரத்த கடந்திருப்போம்? 16 சூத்திரங்கள கடந்திருப்போம். இன்னும் 4 சூத்திரம் நம்ம படிக்க போறோம். 13, 14, 15, 16. அபியாசத்துக்கு 2, வைராக்கியத்துக்கு 2. இப்ப மொத்தம் 16 சூத்திரம் வரைக்கும் ஒரு செக்மெண்ட்டா எடுத்து நீங்க வந்துடணும். சரி. இந்த செக்மெண்ட்ல பார்க்கும்போது, அபியாசத்துக்கான 2 சூத்திரங்கள முதல்ல பார்த்துடலாம். வைராக்கியத்த பார்க்கறதுக்கு நீங்க தயாராகிக்கோங்க. வைராக்கியத்துல அதுக்கு 2 சூத்திரம் இருக்கு. ஏன் அப்டின்னா, அந்த வைராக்கியம் வந்து 2 சூத்திரம் இருக்கு.
2 வகையான வைராக்கியம் இருக்கு. அந்த 2 வைராக்கியம் இருக்கு. 2 வைராக்கியத்துக்கு 2 விதமான பெனிஃபிட் இருக்கு. ஸோ இந்த வகையில அந்த 16 கூட சேர்ந்து 17, 18ன்னு சொல்லக்கூடிய 18வது சூத்திரத்தோட இந்த ஒரு பதஞ்சலி யோக சூத்திரம் அப்படிங்கிற ஒரு டோட்டல் கான்செப்ட் உங்களால அறிமுகத்துல பிகினிங்க எதுக்காக பண்றோம், என்ன பண்றோம், எப்படி பண்றோம் அப்படிங்கிற டோட்டல் யோகாவோட ப்ராசஸ் உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்ப நம்ம அபியாச வைராக்கியம் ஏன் பண்ணணும்? சித்தவருத்திகளை நிரோதம் பண்ணணும். சித்தவருத்தி நிரோதம் பண்றதா டெஃபினிஷன். அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு வாங்க அபியாசத்துக்கான டெஃபினிஷன். அந்த அபியாசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மேல சொன்ன அந்த அபியாசம் அப்படிங்கிறது தத்ர அப்படிங்கிறாரு. அதுல என்ன இருக்கு அப்படின்னா, ஸ்திதவ் யத்னஹ அபியாச. அபியாசத்துக்கான டெஃபினிஷன்ல 2 வார்த்தை தான் இருக்கு. ஒன்னு ஸ்திதவ், இன்னொன்னு யத்னம் அப்படின்னு இருக்கு. அப்ப ஸ்திதம் அப்படிங்கிறது என்னன்னா ஸ்டெபிலிட்டி. நீங்க உறுதியா ஒரு பிராக்டிஸ பண்றதுக்கு முதல்ல முயற்சி பண்ணணும். இப்போ உறுதியா நீங்க கிளாஸ் அட்டன் பண்றீங்களா? அது போல. அதே போல எத்தனக அப்படிங்கிறது சஸ்டைன்ட் எபோர்ட். தொடர்ந்து வகுப்புகளை நீங்க கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் தொடர்ந்து பயிற்சிகள் பண்ணிட்டு இருக்கணும். தொடர்ந்து பண்ணணும். அத சஸ்டைனா பண்ணணும். இதுதான் இந்த 2 வார்த்தைகள். இதுக்கு பிறகு அந்த தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னா, அது சஸ்டைன்டா இருக்கணும்னா எப்படி இருக்கணுங்கிற எக்ஸ்பிளனேஷன் 14வது சூத்திரத்துல இருக்கு. அதுவும் தீர்க்க கால, அதாவது நீண்ட காலம். நீண்ட காலம்னா எவ்வளவு நாள்? நம்ம எவ்வளவு நாள் இருக்கிறோமோ அது வரைக்கும் இந்த முயற்சி நடந்துகிட்டே இருக்கும். நயரந்தரி அப்படின்னா தடை இல்லாம தொடர்ந்து பண்ணணும். இடைவிடாம அதை நடுவு விட்டுட்டு பண்ணாம தொடர்ந்து பண்ணணும். சத்கார ஆசேவிதோ திருட பூமிகி, அது முறைப்படுத்தப்பட்ட பயிற்சியா இருக்கணும். அது பெர்ஃபெக்டா வந்து கன்ஃபியூஸ் ஆகாம ஒரே மாதிரி ஒரு பேட்டர்ன்ல ஒரு பயிற்சி எடுத்து அதை நீங்க ரெகுலரா பண்ணிட்டே வரணும். இப்படி இதை பயிற்சியை பண்றதன் மூலமா உங்க மனமானது சமாதிக்கு போகும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு. இது அபியாசத்தை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. அடுத்து வைராக்கியம் சைடு போனோம்னா, அதாவது வைராக்கியம் பற்றி நீக்குதல் அப்படின்னு பேரு. எதை நீக்கிறோம் அப்படின்னா, பார்த்த கேட்ட விஷயம். உங்க கண்ணு முன்னாடி எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பார்த்த விஷயங்கள். கண்ணுல பார்க்க முடியாத காதுல கேட்போம். அந்த காதுல கேட்கிற விஷயங்கள் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லை. இந்த உலகியல் விஷயங்களை தான் இவரு இந்த மாதிரி ஒரு டிஃபைன் பண்றாரு. இதுக்கு அபர வைராக்கியம் பேரு. பரம்பொருளை அது தவிர மீதி எல்லாம் இருக்கிறது. இதுல திருஷ்ட அனுசிரவிக்க விஷய வித்ருஷ்ணசி வசீகார சம்ய வைராக்கியம் சூத்திரம் கொஞ்சம் நீளமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா எளிமையான சூத்திரம். திருஷ்ட அனுசிரவிக்க, திருஷ்டன பாக்குறது, சிரவணம்னா காதுல கேட்கறது, அணுனா ஃபாலோ பண்ணி அது தொடர்ந்து வரக்கூடியது எல்லாமே. விஷயம் விஷய வாசனைகள் இருக்கிற வரைக்கும் அது மீது நமக்கு பற்று இருக்கும். எது மீதெல்லாம் பற்று இருக்கோ அதை பத்தின நினைவுகள் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். அப்போ சித்தவருத்தி நிரோதம் பண்றதுக்கு பற்றி நீக்குவதற்கு இந்த உலக விஷயங்கள் எதெல்லாம் உங்க கண்ணு முன்னாடி கண்ணுல கண்டது கேட்டது எல்லாம் நீங்க விட்டு விடணும். எப்படி விடணும்? பித்ருஷ்ணம் தாகம் இல்லாம அது மேல கிரேவிங் இல்லாம வசீகாரத்துடன் நீங்க அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சமாதி ஸ்டேட்டை ஒரு மென்ஷன் பண்றாரு. இந்த வைராக்கியத்துக்கு அபர வைராக்கியம் அப்படின்னு பேரு. உலக விஷயங்களை விடுவதற்கு இறுதியான சமாதி வைராக்கியம் ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னா, தத் பரம்புருஷக்கு அத்தியர் குண வைத்திருஷ்ணயம். பரம்பொருளை புரிந்து கொள்வதன் மூலமாக, அதாவது புருஷாவை அறிந்து கொள்வதன் மூலமாக குணங்கள் வரைக்கும் நம்ம கடந்து போகலாம். இதுதான் கடைசி டெபினேஷன். இதுதான் குணானாம் பிரதிபிரசவ கைவல்யம். குணங்களை கடந்த நிலை தான் கைவல்யம் அப்படிங்கிறது. அந்த குணங்களை எப்ப கடக்க முடியும் அப்படின்னா, எப்ப புருஷாவை நம்ம புரிஞ்சுக்கிறோமோ, உள்ள இருக்கக்கூடிய இறைவனை புரிஞ்சுக்கிறோமோ, அப்ப நமக்கு வந்து இதெல்லாம் பற்றெல்லாம் விட்டு போகும். ஆசை அரமீன்கள், ஆசை அரமீன்கள், ஈசனுடைய ஆயினும் ஆசை அரமீன்கள். அந்த மாதிரி இறைவனை அறிவதன் மூலமாக உங்களுக்கு ஆசையெல்லாம் அருந்து போகும். இந்த மாதிரி 2 வகையில 15, 16ல இருக்கு. இப்ப 2 வைராக்கியம் படிச்சிருக்கோம். 15, 16ல அபர வைராக்கியம், பர வைராக்கியம். இந்த அபர வைராக்கியத்தினுடைய பெனிஃபிட், அதாவது 15வது சூத்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த அபர வைராக்கியத்துக்கான பெனிஃபிட் 17வது சூத்திரத்திலையும் 16வது சூத்திரத்துல பார்த்த இதுக்கான பெனிஃபிட் 18வது சூத்திரமாகவும் இதனுடைய பலன் அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ முதல் பலன் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த அபர வைராக்கியத்தினுடைய பெனிஃபிட் உங்க மனமானது சமாதியை ரீச் பண்ணது. என்ன விதமான சமாதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
वितर्क विचार अनंत अस्मिता रूप अनुगमात् संप्रज्ञातक. वितर्क रूपமான சமாதி, விசார ரூபமான சமாதி, அனந்த ரூபமான சமாதி, அஸ்மிதா ரூபமான சமாதி. எக்ஸாமுக்கு நீங்க இந்த பேட்டர்ன்ல இப்படி இதை மனப்பாடம் பண்ணிக்க வேண்டியதுதான். விதர்க்க விசார அனந்த அஸ்மிதா ரூபம், விதர்க்க ரூபம், விசார ரூபம், ஸ்தூலமான பொருள் சூக்ஷ்மமான பொருள் அடிப்படையில இங்க சமாதி அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, சமாதிக்கு ஏன் எப்படி கிளாசிபிகேஷன், சமாதியில் எப்படி டெஃபினேஷன் வேற வேறையா இருக்கு அப்படின்னா, நீங்க சமாதிக்கு என்ன விதமான ஆப்ஜெக்டை சூஸ் பண்ணி நாம மெடிடேஷன் பண்றோமோ அதன் பேஸ் பண்ணி தான் இந்த பேர் அமைக்கப்பட்டிருக்கும். விதர்க்க ரூப சமாதி, விசார ரூப சமாதி, ஸ்தூலமான பொருள் ஏற்படுகின்ற சமாதி, அல்லது சூக்ஷ்மமான பொருளை தியானம் பண்ணி அது மேல ஏற்படுகின்ற சமாதி. அனந்த ரூபம், அனந்தம் அப்படிங்கிறது நம்மளுடைய மனம்தான் இந்த சமாதிக்கு ஹெல்ப் பண்ணுது. ஒரு சமாதி, ஒரு மெடிடேஷன் பண்ணணும்னா 3 விஷயம் முக்கியம். ஒன்று, மெடிடேஷன் பண்றவங்க சப்ஜெக்ட், எது மேல மெடிடேஷன் பண்றோம் அது வந்து ஆப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்டும் ஆப்ஜெக்ட்டுக்கும் பாலமா இருக்கக்கூடியது மைண்டு. இந்த மனதின் மேலே நமக்கு சமாதி ஏற்பட்டு உண்டுதுன்னா, சமாதி ஏற்பட்டா அங்க அந்தம் என்பது இருக்காது, நேர கால நீளம் இருக்காது, மனம் அதிலே ஒடுங்கி போயிடும். அப்ப காலம் இருக்காது. அதுதான் இந்த அனந்த ரூபம் அப்படிங்கிறது. அஸ்மிதா ரூபம்ங்கிறது தன்னுடைய ஸ்வரூபத்தின் மீது ஏற்படுகின்ற சமாதி. இந்த மாதிரி 4 விதமான சமாதி நமக்கு ஏற்படுறதுக்கு இந்த அபர வைராகியத்தினுடைய பலனாக இருக்கு. இப்படி வரக்கூடிய இந்த சமாதிகளுக்கு சம்பிரஜ்ஞாத சமாதி, அதாவது நம்முடைய கான்சியஸ்க்கு உட்பட்டு நடக்கக்கூடியது, நம்மளுடைய கவனத்துக்கு உட்பட்டு நடக்கக்கூடிய சமாதிக்கு இந்த மாதிரியான சம்பிரஜ்ஞாத சமாதி அப்படின்னு சொல்றோம். சம் என்றால் இணைந்த, பிரக்ஞான அறிவு, அதாவது கவனம், கவனத்தோட கூடிய சமாதி அல்லது நம்முடைய நினைவுகளுக்கு உட்பட்ட சமாதி. பரவைராக்கியத்தினுடைய பெனிஃபிட்டு விராம பிரத்யய அப்படின்னா, இந்த மாதிரி உருவாகக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் அழிந்து போன இடத்துக்கு விராம பிரத்யயம்னு பேர். கம்ப்ளீட்டா பிரத்யம், அந்த நினைவுகள் எல்லாம் எதுவும் இல்லாம சித்தவிருத்தி எல்லாம் ஒடுங்கி போன இடம். இதன் இப்பேற்பட்ட சமாதியை நீங்க வந்து அடையும் போது இது என்ன பண்ணும்னா, இப்பேற்பட்ட பிராக்டிஸ்னால பூர்வ சம்ஸ்கார சேசகம், பழைய சம்ஸ்காரங்களை எல்லாம் அழிக்கக்கூடிய ஒரு சமாதி உருவாகுது. அந்த சமாதி முற்றிலும் வேறானது. சேசோ அந்நியக அப்படின்னு சொல்றது. சம்ஸ்கார சேசகம், சம்ஸ்காரத்தை முழுமையாக அழிக்கக்கூடிய அல்லது நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு சமாதி. அது அந்நிய சமாதி, அல்லது ப்ரீவியஸ் சம்ஸ்காரங்கள் எதுவும் உங்களுக்கிட்ட வரல அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே நினைவு இருக்காது. அந்த நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சமாதி கூட உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. உறங்கும் போது என்ன உறங்கிட்டு இருக்கோம்னு தெரியாது. உறங்கி எழுந்த பிறகு நமக்கு அந்த உறக்கத்தினுடைய அனுபவம் வந்து நமக்கு தெரியும். உறங்குறோம்னு தெரியும், எப்படி உறங்கணும்னு தெரியாது. தூங்கிறோன்னு மட்டும் தான் சொல்ல முடியும், எப்படி தோணும் நம்மளால சொல்ல முடியாது. அந்த மாதிரி அந்த அனுபவத்தை வந்து அந்த சமாதியானது அது வேறானது அப்படின்னு சொல்லும் போது, அந்நியகன்னு சொன்னதுனால அதை மகரிஷி சொல்லல, ஆனா நாம அதை புரிஞ்சுக்கிறோம். மேல இருக்கிற வார்த்தைக்கு எதிர்ப்பதான் நாம உருவாக்குறோம். எது அப்படின்னா, மேல பார்த்தது சம்பிரஞாத சமாதி, அப்ப அதுக்கு வேறானது அப்படின்னா அசம்பிரஞாத சமாதி அப்படின்னு. அப்ப 15வது சூத்திரத்துல நீங்க பாத்தீங்க இல்லையா, அபர வைராக்கியம், அதனுடைய பெனிஃபிட் சம்பிரஞாத சமாதி. 16வது சூத்திரத்துல பார்த்தோமே அபர வைராக்கியம், அதனுடைய பெனிஃபிட் அசம்பிரஞாத சமாதி. அதெல்லாம் இங்கே எழுதியிருக்கேன், தலைப்பிலேயே இருக்கு, பெனிஃபிட் ஆஃப் அபர வைராக்கியம். ஒவ்வொரு டைட்டிலும் கொடுத்துருக்கேன். டைட்டில வச்சீங்கன்னா உங்களுக்கு அது கிளியரா புரிஞ்சிடும். எப்படி அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த கட்டமைப்பு உங்களுக்கு புரியணும். அந்த சூத்திரங்கள் எது எதோட தொடர்பாகுது, எது எதுக்கு பெனிஃபிட்டா இருக்கு அப்படின்ட்டு. இந்த 18 சூத்திரங்கள் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா பதஞ்சலி யோக சூத்திரா முழுமையாக புரிஞ்சது. அவ்வளவுதான். இதோட இந்த பதஞ்சலி யோக சூத்திரனுடைய கான்செப்ட ஒரு செக்மெண்ட்ல கம்ப்ளீட் பண்றாரு. இதன் பிறகு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இத வந்து எப்பேற்பட்ட பாவனையோட நாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்க ஒரு 2 சூத்திரம் வந்து சொல்லப்படுது. 19, 20. பவ பிரத்திய விதேக பிரகிருதி லயானாம். வெறும் பவ பிரத்தியம், நீங்க யாரு மெடிடேஷனுக்காக முயற்சி பண்ணாலும் சமாதி என்பது வரும். ஆனா அந்த சமாதியில வரக்கூடியதை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு போதுமான ஞானம் இருக்கணும். அதாவது
நமக்கு கல்வி அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அறிவுன்னு ஒண்ணு இருக்கு. உள்ள இருக்கிற அறிவுக்கும் ஞானத்துக்கும் வெளியே இருக்கிற இந்த உலகியல் சார்ந்த ஞானத்துக்கும் சம்பந்தம் இருக்கான்னு சம்பந்தம் இருக்கு. ஆனா உலகியல் விஷயங்களை எவ்வளவு தெரிஞ்சு வச்சாலும் அந்த ஞானத்தை போய் அடைய முடியாது. அப்ப இது எல்லாம் அந்த ஞானத்தை அடையறதுக்கு சப்போர்ட் பண்ணணும். அந்த மாதிரியான ஒரு பவ பிரத்தியம், ஆத்ம ஞானம், விசாரணை நமக்குள்ளார இருக்கணும். அது முமுட்சுத்துவம்னு சொல்லி ஞான யோகத்துல படிப்போம். ஸோ சரியான நோக்கத்தோட நீங்க ஒரு பயிற்சி பண்ணணும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த சமாதியினுடைய பலன் இருக்கு. அப்படி இல்லைன்னா பிரகிருதியில மீண்டும் பிறவி எடுக்கக்கூடிய அனுபவங்கள் தான் கிடைக்கும். ஈவன் உங்களுக்கு மெடிடேஷன்ல சமாதி வந்து சமாதி சித்தியே கிடைச்சாலும் அந்த சித்தி உங்களை மீண்டும் பிறக்கத்தான் வைக்கும். அதுக்கான புண்ணிய பலனை கொடுக்கும், இல்லைன்னு சொல்லல. அப்போ அது எப்படிதான் நம்ம பண்ணணும் அப்படிங்கறதுக்கான உபாய பிரத்யேகத்தை வந்து 20வது சூத்திரத்துல சொல்றாரு. இந்த 19, 20 எதை பண்ணணும் பண்ணக்கூடாது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் வந்து கொடுக்குறாரு. ஸோ மொத்தமா ஒரு மெக்கானிக்கலா நீங்க சமாதிங்கிறத பழகக்கூடாது. அதுக்கு பின்னாடி இந்த பேட்டர்ன்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணி வரணும். அது என்ன பேட்டர்ன் அப்படின்னா ஸ்ரத்தா, வீரியம், ஸ்மிருதி, சமாதி, பிரக்ஞா, பூர்வக இதரேசம். இப்ப ஸ்ரத்தா அப்படிங்கிறது நம்பிக்கையோட நீங்க ஸ்ரத்தையோட இருக்கணும். வீரியம் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய தீவிரமான முயற்சி. ஸ்மிருதி அப்படிங்கிறது வந்து நினைவு. இங்க நினைவுக்கு என்ன வேலைன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக நீங்க கவனிக்கணும் அப்படிங்கிறதா. இதை வந்து இங்க மெமரின்னு டிரான்ஸ்லேட் பண்றதை விட இந்த ஸ்மிருதிங்கிறது வந்து அவேர்னஸ் அப்படிங்கிறத நம்ம போடுறது பெட்டரா இருக்கும். அதன் இப்படி அவேர்னஸ், கம்ப்ளீட் அவேர்னஸ் உங்களுக்கு இருந்துட்டே இருந்தா மனம் எண்ணங்களை கவனிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா அது வந்து சமாதிக்கு ரீச் ஆகும். அந்த சமாதியில இருந்து உங்களுக்கு ஞானம் வரும். சமாதியை ரீச் பண்ண சமாதியினுடைய பெனிஃபிட் என்னன்னா தாரணா, தியான, சமாதி, திரயம் ஏகத்திர சம்யாக தஜ்ஜயாத் பிரக்ஞா ஆலோகக. அப்ப சமாதியினுடைய பெனிஃபிட் என்னன்னா பிரக்ஞா, ஞானம் வரும். இதுதான் நீங்க அச்சீவ் பண்ணக்கூடியது. மத்தபடி மீதி எல்லாம் அப்படி இல்லை, இந்த பேட்டர்ன்ல உங்களுக்கு அமையல, சமாதியில இருந்து ஞானம்ங்கிறது உருவாகலைன்னா மற்றவர்களுக்கு இதரேசம், மற்றவர்களுக்கெல்லாம் என்னன்னா பூர்வகம். முன்னாடி பார்த்தோமே அதுதான் பூர்வகம். இதுக்கு முன்னாடி பார்த்தோமே அதெல்லாம் போய் அனுபவிக்கும். அதாவது இந்த பிரகிருதியில் லயமாகி மீண்டும் மீண்டும் பிறப்புங்கிறத கொடுக்கும். அதை ஓவர் கம் பண்ணணும்னா இந்த 5 பேட்டர்ன். இதனை சாதன் பஞ்சக்குன்னு பேரு அல்லது உபாய பிரத்தியம்னு பேரு. ஸ்ரத்தா, வீரியம், ஸ்மிருதி, சமாதி, பிரக்ஞை, இந்த 5ம் இந்த சீக்வன்ஸ்ல அப்படியே நீங்க தெளிவா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். இப்போ அபியாச வைராக்கியம்னு ஒண்ணு சொன்னமே, அதனுடைய அடிப்படையில நீங்க இந்த சமாதியை பண்ணும்போது எந்த அளவுக்கு என்னுடைய எஃபோர்ட் இருக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா தீவிர சம்பேகா நம்ம ஆசன்னக அதுதான் உங்களுடைய பிறவியினுடைய நோக்கம் என்பதற்காக முழு மூச்சாக நீங்க இதையே கவனமாக இருந்து பழகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சமாதிங்கிறது ரொம்ப பக்கத்துல இருக்கு அப்படின்ட்டு. உங்களால அந்த அளவுக்கு பண்ண முடியலனாலும் மிருது, மத்திய, அதி மாத்திர, தத்துவ, அபி விசேஷக எந்த அளவுக்கு பண்றோமோ மைல்டு, மாடரேட், எக்ஸ்ட்ரீம் எந்த அளவுக்கு நம்ம எஃபோர்ட் போடுறோமோ அந்த அளவுக்கு அந்த லெவலுக்கு அது வந்து பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது இந்த 22வது சூத்திரம் சொல்லுது. இப்ப அபியாச வைராக்கியத்துக்கு வந்தீங்கன்னா வைராக்கியம் சைடு அந்த வைராக்கியத்தை எப்படி அச்சீவ் பண்றது, பர வைராக்கியம், அபர வைராக்கியம் ரீச் பண்றதுக்கான வழி என்ன அப்படின்னா வைராக்கியத்துக்கு சப்போர்ட் பண்ணது இங்க இருந்து 31வது சூத்திரம் வரைக்கும் உங்களுக்கு வைராக்கியத்துக்கு சப்போர்ட் இருக்கு. அதன் பிறகு அபியாசத்துக்கு எப்படி பண்றது அப்படிங்கிறதுக்கான சூத்திரங்கள் 40வது சூத்திரம் வரைக்கும் இருக்கு. அப்ப அபியாச வைராக்கியம்ங்கிற 2 பகுதி தான் நமக்கு முக்கியம். அந்த அபியாசத்து வைராக்கியத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு எக்ஸ்பான்ஷனை கொண்டு போறதுக்காக தான் இங்க இருந்து சூத்திரங்கள் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்ப நம்ம வைராக்கியம் சைடு பாக்குறோம். இந்த வைராக்கியம் அப்படிங்கிறது சும்மா வைராக்கியம் வரணும்னா எப்படி வைராக்கியம் வரும்? ஈஸ்வர பிரணிதானாத்வா, ஈஸ்வரனிடம் சரணடைவதன் மூலமாக உங்க மனம் சமாதி அடையும். பிரணிதானாத் ஏவ, ஈஸ்வரனிடம் சரணடைவது மட்டும்தான் இந்த சமாதி அடையறதுக்கான ஒரே வழி. எப்படி அப்படின்னா இங்க ஈஸ்வரன் அப்படிங்கிற வார்த்தை இப்படி இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங்னு உங்களுக்கு தெரியணும். ஈஸ்வரன், ஈஸ்வரனை எப்படி இருப்பாங்க நீங்க உருவகப்படுத்தி என்னென்ன ஈஸ்வரனுக்கு என்னென்ன உருவத்தாலும் வச்சுக்கலாம். அந்த உருவம் அல்ல, உருவத்துக்குள்ள இருக்கக்கூடிய அரூபத்தை பார்க்கணும். அது எப்பேற்பட்டது அப்படிங்கிறதையும் பின்னாடி வரக்கூடிய சூத்திரங்கள் சொல்லுது. ஏன்னா நம்ம கற்பனை பண்ணிடக்கூடாதுங்கிறதுனால அந்த ஈஸ்வரோட குவாலிட்டி புரிஞ்சு அதனிடம் சரணடைவதன் மூலமாக உங்களுக்கு இந்த சமாதி சித்தி வாய்க்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஈஸ்வர பிரணிதானங்கிறது தான் ஒரு பெஸ்ட்
டூல். இதை விட எளிமையான டூல் இல்லை. இப்ப ஈஸ்வரோட குவாலிட்டியை வந்து இவர் மென்ஷன் பண்றாரு. கிளேச கர்ம விபாக ஆசையர பராமரிஷ்ட புருஷ விசேஷ ஈஸ்வர. இது வந்து விசேஷ புருஷாவா இருக்கு. அதுதான் ஈஸ்வரா அப்படிங்கிறது. இதுக்கு என்னென்ன குவாலிட்டி எல்லாம் இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளேசங்கள் கிடையாது, கர்மா கிடையாது, கர்ம விபாகம் கிடையாது, கர்மாசயம் கிடையாது. அதுதான் இந்த வார்த்தை. கர்மாசயம் அப்படின்னு சொன்னா பதிவுகள் ஆகிறது. கர்மன்னா ஒரு செயல். செயலுக்கான பலன். செயலுக்கான பலனோ செயலுக்கான பதிவோ அதே போல துன்பங்களோ இதெல்லாம் இந்த ஈஸ்வரா அப்படிங்கிற குவாலிட்டிக்கு இந்த இது கிடையாது. அப்ப அப்பேற்பட்ட கிளேச கர்மங்கள் விபாகம் ஆசையும் இல்லாத, அதனால தீண்டப்படாத ஒரு விசேஷ புருஷ தான் இந்த ஈஸ்வரா அப்படிங்கிறது. அது ஒண்ணும் இல்லை, இறைவெளியே தான். சுத்த வெளி இறைவெளி அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த வார்த்தையில் ஈஸ்வரன். ஈஸ்வரக அப்படின்னு ரெண்டு வார்த்தை இருக்கு. ஈசு வரக. ஈஸ் என்றால் சர்வம் அனைத்தும், வரக அப்படின்னு சொன்னா எல்லாத்தையும் ரூலர் பண்ணக்கூடிய ரூலர், சர்வத்தையும் அடக்கி ஆளக்கூடியவர். அது அடுத்த சூத்திரம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. தத்ர நிரதிசயம் சர்வஜத்துவ பீஜம். எல்லாம் அறிந்த ஒரு ஞானமாகவும், நிரதிசயம் இதற்கு வந்து அழிவே இல்லாத, குறைவே இல்லாத, முழுமையாக பூரணமாக நிறைந்திருக்கக்கூடியது நிரதிசயம். இதுதான் வேதத்திரி மகரிஷி வந்து இறைநிலையோட தன்மையை கூறும்போது வற்றாயிருப்பு அப்படின்னு சொல்லுவாரு. அப்பேற்பட்ட ஒரு நிரதிசயம் இது, குறைவில்லாம இருக்கக்கூடியது. சர்வஜன். சர்வஜன சர்வஜானம் உடைய ஒரு பேரறிவுடைய ஒரு பேராற்றல பேரறிவுடையது இந்த இறைநிலை அப்படிங்கிறது. எல்லாமே உருவாக்கக்கூடிய அந்த விதை எங்க இருக்குன்னா இந்த இறைநிலையில தான் இருக்கு. இப்பேற்பட்ட இந்த இறைவனை வந்து மேலும் டிஃபைன் பண்றாரு. சாப்பூர் வேசாம் அபிகுரு காலே நனவ சேதாது. இந்த ஈஸ்வராவோட குவாலிட்டி தான் நமக்குள்ளார இருந்து நம்மளெல்லாம் வழி நடத்திட்டு இருக்கு. ஸோ காலம் கடந்து குருவாக இருந்து நம்மளெல்லாம் வழி நடத்தக்கூடியது இந்த ஈஸ்வரன் அப்படிங்கிறது. இந்த ஈஸ்வராக்கு வார்த்தையால சொல்லணும்னா எதில் வச்சு நம்ம இந்த வார்த்தைகளை கட்டுப்படுத்துறது அப்படின்னா, தஸ்ய வாச்சக பிரணவக. ஸோ பிரணவத்தினால நீங்க இதை கட்டுப்படுத்த முடியும். அப்படி பிரணவத்தால உங்களால் அது உச்சாரணை பண்ணுவதன் மூலமா இந்த ஈஸ்வரா அப்படிங்கிறத வார்த்தைகளை கொண்டு வந்து அடக்க முடியும். அப்போ ஈஸ்வரா அப்படிங்கிறது வார்த்தைகளால் அடக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, தஸ்ய வாச்சக பிரணவக. அந்த பிரணவம் அப்படிங்கிறது எப்படி பண்ணணும்னா, ஓம்ங்கிற அந்த மந்திரத்தை நீங்க ஜபம் பண்ணதை ஷார்ட்கட்டு. அதை வந்து ஜபக ததார்த்த பாவனம், அர்த்த பாவனையோட நீங்க ஜபம் பண்ணணும். ஓம்ங்கிறத ஓம் ஜபம் பண்ணிட்டு இருப்போம். ஆனா அதுல அர்த்த பாவனை இருக்கணும். கிளேசங்களாலும் கர்மங்களாலும் விபாகத்தாலும் ஆசையாலும் தீண்டப்படாத புருஷ விசேஷ ஈஸ்வரா, நீ காலம் கடந்த குருவாக இருந்து எனக்கு இந்த ஞான உபதேசத்தை கொடுத்து கொண்டிருக்கும் ஈஸ்வரா, உன்னை நான் இந்த ஓம்ங்கிற ஜபத்தின் மூலமாக ஜபித்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு ஒரு நினைவுகள், இந்த அர்த்த பாவனையோட நீங்க ஈஸ்வராவை வந்து நீங்க ஜபம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அப்போ உங்க மனம் வந்து என்ன ஆகும்னா, ததக பிரத்யக் சேத்தன அதிகமாக அபி அந்தராயா அபவச்சு. உங்க மனமானது சேத்தனத்தை அடையுது. அது என்ன சேத்தனம் அப்படின்னா, அதனுடைய மூலத்தை போய் ஒடுங்குது அப்படின்னா சமாதி ஏற்படுது. சமாதி ஏற்படுறது மட்டும் இல்லாம, அப்ப வைராகியத்தினுடைய பெனிஃபிட் என்ன, சமாதின்னு பார்த்தோம். அந்த சமாதி எப்படி இருந்தா ஓம் சாண்டிங் மூலமா சமாதியை ரீச் பண்ணும். இந்த மாதிரி சமாதி அடையும் போது சமாதி மட்டும் இல்ல, உங்களுக்கு யோகால ஏற்படுகின்ற தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகுது அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அந்தராயா அப்படின்னா தடைகள். அந்த தடைகள் எல்லாம் அபாவக, நீங்க பாவிப்பது இல்லை அப்படின்னு. எதையெல்லாம் பாவிக்க மாட்டோம் அப்படின்னா, அந்த அப்டக்கல் அந்தராயா அப்படிங்கிறது 9 இருக்கு. வியாதி ஸ்தியான சம்சய பிரமாத ஆலசிய விரதி பிராந்தி தர்ஷன அலப்த பூமிகத்துவ அனவஸ்திதத்துவானி சித்த விக்ஷேபா தேனவ அந்தராய. இதுல 4 வார்த்தைகளை முதல்ல சேர்த்து எடுத்துக்கோங்க. வியாதி ஸ்தியான சம்சய பிரமாதம் 4 வார்த்தை ஒன்னா படிச்சுக்கோங்க. இதுல 4 ஒரு அந்தராய அப்டக்கல்ஸ் 4 வந்துருது. அடுத்து ஆலசிய அவிரதி பிராந்தி தர்ஷனம். ஆலசிய அவிரதிங்கிறத ரெண்டு தனித்தனி, பிராந்தி தர்ஷனம்ங்கிறது ஒரே வார்த்தை தான். ஒரே மீனிங் கொடுக்கக்கூடிய ஒரு சொல், 2 சொல்லா இருக்கலாம். இப்ப நீங்க இதுல ஒரு 4, அதுல ஒரு 3, 7 முடிஞ்சிருச்சு.
9 தான் மொத்தம் இருக்கு. 9 அப்டக்கல். அலப்த பூமிகத்துவ அனவசி தத்துவானி. அலப்த பூமிகத்துவங்கிறது வந்து ஒரு படிநிலை ஏறும்போது அதுல இன்ஸ்டெபிலிட்டி வந்து மேலும் கீழே இறங்குறோம் அப்படிங்கிறது தான். இந்த 4 வார்த்தையும் சேர்த்து ஒரே ஒரு அப்டக்கல் தான். அடுத்து இன்னொன்னு சித்த விக்ஷேபம், மனம் சஞ்சலப்படுறது. இந்த மாதிரி 9 விதமான அப்டக்கல் வந்து இருக்கு. இந்த 9 விதமான அப்டக்கலும் எப்படி நீங்கும் அப்படின்னா ஓம் சாண்டிங் பண்றதுனால நீங்கும். இந்த 9 விதமான அப்டக்கல் இருந்து நமக்குள்ள எப்படி வெளிப்படும் அப்படிங்கிறது தான் பிசிக்கல் லெவல்ல, மென்டல் லெவல்ல எப்படி வெளிப்படும். மென்டல் லெவல்ல துக்க தௌர்மனசிய, துக்கமா இருக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ் இருக்கும், பெயின் இருக்கும், மன வலி இருக்குன்னு சொல்ற மாதிரி. தௌர்மனசி அப்படிங்கிறது டிப்ரெஷன் இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த துக்க தௌர்மனசி அப்படிங்கிறது. பிசிக்கல் லெவல்ல எப்படி இருக்கும்? அங்கமே ஜெயத்துவ, உடல்ல போதுமான ஸ்டெபிலிட்டி இருக்காது. உடல்ல போதுமான ஸ்டேபிள் இல்லைன்னா உடல் நடுங்குற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கும். சுவாச பிரசுவாச விக்ஷேபம். உங்க மனமானது போதுமான, சரி, உங்களுடைய சுவாசமானது இயல்பாக இருக்காது. பிரீதிங் பேட்டர்ன்ல டிஃபிகல்ட்டி இருக்கும். அதான் அதனுடைய பிரசுவாசம் சொல்லக்கூடியது. இந்த மாதிரி உங்களுடைய பிசிக்கல் லெவல்ல, மைண்ட் லெவல்ல மாற்றங்கள் வெளியே தெரியும். இதன் அடிப்படையில் இந்த 9 அப்டக்கல் இருக்குன்னு தெரியும். அதை எப்படி ஓவர் கம் பண்றது அப்படின்னு சொன்னா, நீங்க ஓம் சாண்டிங் பண்ணி அந்த வைராக்கியத்தின் மூலமா அதை அச்சீவ் பண்ணலாம். அச்சீவ் பண்ணி சமாதிக்கு போகலாம். இந்த சமாதியை ரீச் பண்றதுக்கு இன்னொரு ஆஸ்பெக்ட் ஒன்று இருக்கு. வைராகியத்தை தாண்டி இன்னொன்று அபியாசம்னு ஒன்று பார்த்தோம். அந்த அபியாசத்து சைடையும் இதை நம்ம எடுத்துட்டு போய் ஒர்க் அவுட் பண்ண முடியும். தத் பிரதிஷேதார்த்தம் ஏக தத்துவ அபியாசக. ஸோ அபியாசத்தை வந்து ஏக தத்துவ அபியாசம், ஏதாவது ஒரு தத்துவத்தை அபியாசம் செய்வதன் மூலமாக நீங்க இந்த சமாதியை ரீச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த சூத்திரம் 32ல ஆரம்பிக்குது. அபியாசம் சைடு எப்படி ஈஸ்வர பிரணிதான சைடு வந்து அங்க ஆரம்பிச்சதோ வைராகியம் சைடு, அதே போல எங்க அபியாச சைடு. ஸோ அபியாசத்துல ஃபர்ஸ்ட் அபியாசம் மகரிஷி பயன்படுத்துறது சித்த பிரசாதனம். இந்த சித்த பிரசாதனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மைண்ட் ஆனது அமைதிப்படுறதுக்கான ஒரு டெக்னிக், ஒரு வழிமுறை இருக்கு. இது ஒரு அபியாசம். இதுல மனிதர்களுடைய கிளாசிபிகேஷன், 4 விதமான மனிதர்கள் இருக்காங்க. அந்த 4 விதமான மனிதர்கள் யாருன்னா, சுகமா இருக்கிறவங்க, துக்கமா இருக்கிறவங்க, புண்ணியம் பண்ணவங்க, அப்புண்ணியம் பண்ணவங்க. இந்த சூத்திரால 5வது வாரத்திலிருந்து ஆரம்பிக்கும். 4 வார்த்தைகள் கண்டினியூவா இருக்கும். சுக, துக்க, புண்ணிய, அப்புண்ணியம். இவங்களெல்லாம் எப்படி நீங்க டீல் பண்ணணும் அப்படின்னா, பிரதிபக்ஷ பாவனமா இதுக்கெல்லாம் ஆப்போசிட்டா நீங்க வந்து அணுகணும் அப்படிங்கிறது தான். எப்படி இருக்கணும் அப்படிங்கறது, அந்த அணுகுமுறையை பாருங்க. சுகா பீப்புள் கிட்ட நீங்க நட்போட இருங்க. துக்கா பீப்புள் கிட்ட கருணையோட இருங்க. புண்ணியம் பண்ணவங்க கிட்ட பாராட்டி அவங்கள இருந்து விலகி நில்லுங்க. அப்புண்ணியம் பண்ணவங்க கிட்ட இருந்து முழுமையா விலகிடுங்க அப்படிங்கிறது இந்த சித்தப்பிரசாதனம் சொல்லுது. இப்படி ஒரு பாவனார்த்தம் தான் சித்தப்பிரசாதனம் அப்படிங்கிறது. மனதை அமைதிப்படுத்துறதுக்கு உங்களை சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள் அல்லது நபர்கள் உங்களை வந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. அவங்க கிட்ட இருந்து நீங்க பிரதிபக்ஷ பாவனமா இருக்கணும் அப்படிங்கறத இங்க சித்த பிரசாதனம் அப்படிங்கிறது. சித்த பிரசாதனத்தினுடைய கான்செப்ட்ல இருக்கு உங்களுக்கு கண்டிப்பா டெஃபினட்டா கொஸ்டின் உண்டு. பிரச்சர்தன விதாரணாபியாம் வா பிராணசிய. மூச்சு காத்தை நிறுத்தி நிதானமா வெளிவிடுவதன் மூலமாக உங்க மனம் அமைதி அடையும். அப்போ உங்களுடைய மனம் அமைதி அடைகிறதுக்கு மூச்சு காத்தை நிறுத்தி வெளியே விடுறது ஒரு டெக்னிக், அவ்வளவுதான். இது வந்து பெரிய டெக்னிக்லாம் இல்லை, எதையோ கற்பனை பண்ணிட்டு இருக்காது. நாமளே மூச்சு காத்தை நிறுத்தி நிதானமா, ஏதாவது ஒரு ஆபத்துன்னா மூச்சு காத்தை இழுத்து அப்பாடா அப்படின்னு சொல்றோம். அந்த அப்பாடா அப்படின்னு சொல்றதே வந்து இதுதான், இந்த ப்ராசஸ் தான். அப்படி பண்ணும்போது உங்க மனம் அமைதி அடையுது. இந்த மாதிரி மூச்சு காத்தை நிறுத்தி நிதானமா வெளிவிடுறதன் மூலமாக உங்க மனம் அமைதி அடையுது. இப்படி ஒரு டெக்னிக்கை வந்து நீங்க பயன்படுத்தி பண்ணலாம். பிராணாயாமா அவ்வளவுதான். இசையவதீவா பிரவருத்தி உட்பண்ண மனசு ஸ்திதிபந்தினி. இந்த மனமானது எந்த விஷயத்துக்காக எளிமையாக அது ஒடுக்கம் பெறுகிறதோ அந்த விஷயத்தில நீங்க மனதை செலுத்தி நீங்க மனதை வந்து சமாதிக்கு கொண்டு போகலாம். விசோகாவா ஜோதி ஸ்மதி. அபியாசத்துல வந்து விசோகம், சோகமற்ற ஒரு ஜோதி நம்ம இதயத்துல இருக்கு. அந்த ஜோதியை தியானிக்கிறதன் மூலமாகவும் உங்க மனம் அமைதி அடையும். ராகம் அப்படின்னா ஆசைகளை உருவாக்கக்கூடியது. எந்த பொருள் ராகத்தை உருவாக்குதோ அதை ஒதுக்குறதுக்கு பேர் தான் வீத்த ராகம்னு பேர். ராகா இல்லாத விஷயத்தில் நீங்க அபியாசம் பண்றதன் மூலமாக உங்க மனம் அமைதி அடையும். ஸ்வப்ன நித்ர ஞான ஆலம்பனம். ஸ்வப்னம் கனவு பத்தி,
கனவுல, அதாவது உறக்கம், நித்ரானா உறக்கம், உறக்கத்துல வரக்கூடிய கனவுகள், அந்த கனவுகளை ஆராய்ச்சி பண்ணுவதன் மூலமாக உங்க ஞானம்ங்கிறது டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஜாக்கிரத, ஸ்வப்னம், சுஸ் துரியா, சுசுப்தி, இந்த 4 பகுதியில 3 பகுதியை நீங்க ஆராய்ச்சி பண்றது இருக்கு. அதுதான் மாண்டூக்கிய உபனிஷத்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணும். ரமண மகரிஷி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. இதெல்லாம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய 3 நிலைகளை அறிவதன் மூலமாக போக முடியும். கனவுல வரக்கூடிய, சரி, உறக்கத்துல வரக்கூடிய கனவுகளை ஆராய்ச்சி பண்ணுவதன் மூலமாகவும் உங்க மனம் அமைதி அடைஞ்சு ஞானத்தை அடையும். இப்படி 6 விதமான ஏக தத்துவ அபியாசங்களை சொல்லி, யதாபிமத தியானத்துவா, எதையாவது ஒன்றை நீ தியானத்திற்கு எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்றாரு. இப்படி பண்ணும்போது என்ன பலன் கிடைக்கும்னா, பரமாணு பரம மகத்துவ அந்தோ அஸ்யவசிய பரமாணு பரம மகத்துவ அந்தோ அஸ்ய வசீகாரக, எல்லா விஷயங்களும் பரம விஷயங்களும் உங்களுக்கு வசப்படும் அப்படிங்கிறத பெனிஃபிட்டா சொல்லி, எப்படி அது நடக்குது அப்படிங்கறத இந்த அபியாசத்தையும் வைராகியத்தையும் கொண்டு ஒரு முடிச்சு போட்டு கோக்கணும். இப்ப அதான் இந்த 41வது சூத்திரம். 17வது சூத்திரத்துல விதர்க்க விசார அனந்த ரூப அஸ்மிதா ரூப சமாதின்னு படிச்சிருக்கேன். அந்த ஸ்லைடை நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா, கீழே வரைக்கும் கடைசி வரைக்கும் படிச்சிட்டீங்கன்னா இந்த சூத்திரம் அதுவும் ஒண்ணுதான் உங்களுக்கு புரியும். க்ஷீண விரத்தேர் அபி ஜாதஸ்யேவ மணியர் கிரகித்ரு கிரகண கிராகியசு தத்ச ததஞ்சனதா சமாபத்தி. இதுல க்ஷீண விருத்தி அப்படின்னா க்ஷயமாகிய விருத்தி, அதாவது மென்டல் ஃப்ரீக்வன்சி கம்ப்ளீட்டா குறைஞ்சிருக்கு. அமைதியான மனநிலை இருக்கும் போது, அந்த மனதில் இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி குறைஞ்சிருக்கும் போது, மனம் எதை நாடுகிறதோ அதுலயே அது மெர்ஜ் ஆகும். எந்த ஆப்ஜெக்டை நீங்க தியானம் பண்றீங்களோ அந்த ஆப்ஜெக்ட்ல இது சமாதி ஏற்படுத்திக்கும். அது மனேர் அப்படின்னு சொல்லி, ஏவ மனேர் ஜாதசிய அபி, அதாவது மனமானது ஒரு ஃப்ரீக்வன்சியில பிறக்கும் போது இது அமைதியான மனநிலையில பிறந்து வருது அப்படின்னா, அந்த மாதிரியான ஒரு மனம் உருவாகுன்ற எண்ணங்கள் ரொம்ப காம அமைதியா உருவாகுது அப்படின்னா, அந்த விருத்தி ஒரு ஒரு கிறிஸ்டல் இருக்கு, அது கிறிஸ்டல் கிளியரா இருக்கு, அதுல கலர் எதுவும், நிறங்கள் எதுவும் இல்லை. ஆனா அது அருகில எந்த பொருள் இருக்கோ அதுல இருக்கக்கூடிய நிறத்தை அது ஏற்கும். அது போல இந்த மனமானது அப்படி மாறும். அந்த வகையில பார்க்கும்போது கிரகித்ரு, கிரகண, கிராகியேசு அப்படின்னு 3 விதமான சமாதி இங்க மென்ஷன் பண்ணப்படுது. கிரகித்ரு அப்படிங்கிறது ஒண்ணு இல்ல, அஸ்மிதா ரூப சமாதின்னு படிச்சோம். அது கிரகண சமாதி. கிரகணம்னா கருவி, கிரகித்ருன்னா அனுபவித்துக் கொண்டிருப்பவன், நம்முடைய ஆத்மாவை சொல்லக்கூடியது. அது அஸ்மிதான்னு பேரு, நான் என்ற உணர்வு. கிரகணம் அப்படிங்கிறது கருவி, மனம். கிராகியேசு அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். இந்த மாதிரி 3 வகையில் இருக்கக்கூடிய அந்த சமாதி அங்க விதர்க்க விசார அனந்த அஸ்மிதான்னு பார்த்திருப்போம். அந்த விதர்க்க விசார அப்படிங்கிற ஸ்தூல சூக்ஷ்ம ஆப்ஜெக்ட் இங்க கிராகியேசுன்னு சொல்றோம். கொஞ்சம் ரிவர்ஸ்ல மாத்தி போட்டிருப்பாங்க, அவ்வளவுதான். அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அது அந்த சமாதியை கொடுக்கும் அப்படிங்கறத மனம் ஒடுங்கிய நிலையில இந்த மாதிரி சமாதியை கொடுக்குங்கிறத டிபைன் பண்றாரு. 17, 41 கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா இது உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்ப இந்த சமாதியை எக்ஸ்பிளைன் பண்றாரு. சவிதர்க்க சமாதி. இப்போ விதர்க்கம் விசாரம்னு 2 படிச்சோம். அந்த விதர்க்கத்துல 2 சமாதி, விசாரத்துல 2 சமாதி, அப்படி நீங்க பிரிக்கணும். இப்ப இந்த சமாதி எடுத்தீங்கன்னா, சப்தார்த்த ஞான விகல்பைகி சங்கீர்ண சவிதர்க்க சமபதி. விகல்ப விருத்தியோட டெபனிஷன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். சப்த ஞான அனுபாதி வஸ்து சூன்ய விகல்பக. அதேதான் இங்க சப்தார்த்த ஞானம்ங்கிற வார்த்தை இருக்கு. விகல்ப விருத்தி, இப்போ சப்த அர்த்த ஞானம்னா யாராவது ஒருத்தர் உங்களுக்கு கமாண்ட் கொடுப்பாங்க. நீங்க ஒரு மெடிடேஷன் பழகணும்னா எடுத்த உடனே நீங்களே மெடிடேஷன் பண்ண முடியாது. யாராவது ஒருத்தர் மெடிடேஷன் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அவங்க கொடுக்குற அந்த கமாண்டுக்கு பேர் தான் சப்தார்த்தம் ஞானம் பேரு. அவங்க சொல்ல சொல்ல உங்க மனம் அந்த சமாதியை ரீச் பண்ணும். அப்படி சமாதியை ரீச் பண்ணுச்சுன்னா அந்த சமாதிக்கு சவிதர்க்க சமாதின்னு பேரு. பிறகு நீங்க யாரோட கமெண்டும் இல்லாம ஸ்மிருதி பரிசுத்தமான தன்னுடைய நினைவின் மூலமாக அந்த மெடிடேஷன் ஏற்கனவே கத்துக்கிட்டீங்க, அது உங்களுக்கு நினைவா இருக்கு, நீங்களே உட்காந்து மெடிடேஷன் பண்றீங்க, தியானம் பண்றீங்க. இது அடுத்த ஸ்டேஜ். இப்படி பண்ணும்போது ஸ்வரூப சூன்யம், தன்னுடைய ஸ்வரூபம் மறைஞ்சு அர்த்த மாத்திர நிர்பாசம், அர்த்தம் மட்டும் விளங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் இந்த சமாதி அப்படிங்கிறது. இது நிர்விதர்க்க சமாதி. இப்போ சவிதர்க்க நிர்விதர்க்க 2 சமாதி இருக்கு. இதே போல விசாரண சமாதி உண்டு.
இந்த விதர்க்க சமாதியில என்ன இருக்கு அப்படின்னா, ஸ்தூலமான ஆப்ஜெக்டை எடுத்து நாம சமாதி பழகிருப்போம். இதுக்கு பதிலா சூக்ஷமான விஷயங்களை எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். ஏதையைவ சவிச்சார நிர்விச்சாரச்ச சூக்ஷ்ம விஷய வியாக்கியாத்தா. இப்ப சூக்ஷ்ம விஷயம் இங்க மென்ஷன் பண்ணப்படுது. அப்ப இதுக்கு முன்னாடி ஸ்தூலமான பொருள் நம்ம முடிவு பண்ணிக்கிறோம். அந்த ஸ்தூலமான பொருள்ல தான் தியானம் பண்றது ஈஸி பழகுறதுக்கு. ஸ்தூலமான பொருள்ல பழகுன பிறகு சூட்சமான கண்ணுக்கு தெரியாத பொருள் மேல உங்களால தியானம் பண்ண முடியும். அந்த சமாதியும் முதல்ல ஒருத்தர் சொல்லிக் கொடுப்பாங்க, பிறகு நீங்களே அதை பண்ணுவீங்க. இந்த மாதிரி வகையில சவிச்சார சமாதி, நிர்விச்சார சமாதி, 2 சமாதி இருக்கு. இந்த சூக்ஷ்மமான பொருள் என்னான்னு கேட்டீங்கன்னா, சூக்ஷ்ம விஷயம் அப்படிங்கறது வந்து அலிங்க பரியவசானம், அலிங்க வரைக்கும் இருக்கக்கூடிய அருவம். அப்படிங்கிற அருவம் எல்லாமே குணங்கள், புத்தி வரைக்கும் இருக்கக்கூடிய மூல பிரகிருதி வரைக்கும் இருக்கக்கூடியது எல்லாமே சூக்ஷ்மமான விஷயங்கள் தான். அதெல்லாம் சூக்ஷ்மமான விஷயங்களும் புரிஞ்சுக்கிட்டு அது மேல தியானம் பண்ணலாம், புருஷாவை தவிர. அடுத்து தாயேவ சபீஜ சமாதி, இவைகள் எல்லாம் சபீஜ சமாதி என்று அறியப்படுகிறது. ஒரே ஒரு பேர்ல வைக்கணும்னா இந்த 4 சமாதியும் விதர்க்க விசார அப்படின்னு சொல்லக்கூடிய 2, அதுக்குள்ள 2 இருக்கு. சவிச்சார நிர்விச்சார, சவிதர்க்க நிர்விதர்க்க, இந்த 4ம் சேர்ந்து சபீஜ சமாதின்னு ஒரே வார்த்தையில சொல்லலாம். இப்ப சபீஜ சமாதிக்குள்ள என்ன இருக்குன்னா இந்த 4ம் இருக்கு. அப்ப சபீஜ சமாதிக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா சம்பிரஞாத சமாதி. இந்த சபீஜ சமாதியில இருந்து நமக்கு என்ன பலன் கிடைக்க போகுதுன்னா, நிர்விச்சார வைசாரத்திய அத்தியாத்ம பிரசாதக, சவிதர்க்க நிர்விதர்க்க சவிச்சார நிர்விச்சார, அந்த 4வது வார்த்தை கொண்டு வந்து எடுத்துக்கிட்டாரு. இந்த சமாதியினுடைய இறுதி நிலையில அத்தியாத்ம பிரசாதம், நம்மளுடைய செல்ஃபை ரியலைஸ் பண்ணக்கூடிய ஒரு தகுதி நமக்கு உருவாகுது. இதனால செல்ஃபை ரியலைஸ் பண்றதுனால என்ன சார் பலன் கிடைக்கும், என்ன நான் ரியலைஸ் பண்ணி என்ன பண்ண போறேன்? தத்ர, அப்பொழுது ரிதம்பர பிரக்ஞா டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ரிதம்பர தத்ர பிரக்ஞா, அதனால உங்களுக்கு ரிதம்பர பிரக்ஞா, உண்மையான ஞானம்ங்கிறது உருவாகும். இப்ப இருக்கிறது எல்லாமே கல்வி ஞானம், கேள்வி ஞானம், இதெல்லாம் இருக்கும். இதை தாண்டி உண்மையான ஞானம், நமக்கு என்ன ஒரிஜினல் ஞானம் இருக்கோ அந்த ஞானம் வெளிப்பட ஆரம்பிக்கும். சரி, அந்த ஞானம் எப்பேற்பட்டதா இருக்கும் அப்படின்னா, ஸ்ருதா அனுமான பிரக்ஞாபியம் அந்நிய விஷய விசேஷார்த்தத்துவாது. ஸ்ருதானா இதுவரைக்கும் காதால கேட்டு, நீங்க உங்களுக்கு யாராவது ஞானத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறது, அதை நீங்க காதுல கேட்டிருப்பீங்க, அதான் ஸ்ருதாங்க. அப்படி கேட்கும்போது நீங்க அனுமானம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, ஓ அப்படி இருக்கும் அப்படின்னு. இப்படி காதுல கேட்டது, அனுமானம் பண்ணது. அதே போல உங்களுக்கு வந்து சப்த பிரமாணங்கள் வந்து 3 இருக்கும். பிரத்யக்ஷம், அனுமானம், ஆகமா. அந்த ஆகமானாலே யாரோ ஒருத்தர் சொன்னது. அது நமக்கு எப்படி வரும்? ஸ்ருதா தான் காதுல கேட்டிருப்போம். இன்னொன்னு வந்து அனுமானம்னு ஒண்ணு படிச்சிருப்போம். அந்த மாதிரி அனுமானங்களுக்கும் நீங்க இதுவரைக்கும் கேட்டதுக்கும் அப்பாற்பட்ட ஒரு புதுவிதமான ஞானம் இது. இது இதுவரைக்கும் யாரும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்பேற்பட்ட ஞானம் தான் இந்த ரிதம்பர ஞானம் அப்படிங்கிறது, இந்த ரிதம்பர பிரக்ஞை அப்படிங்கிறது. இந்த ரிதம்பர பிரக்ஞை என்னதான் பண்ணும்னா, தஜ்ஜபத் சம்ஸ்கார அந்நிய சம்ஸ்கார பிரதிபந்தி, இது இதுவரைக்கும் பிறக்கின்ற எல்லா சம்ஸ்காரங்களையும் ஒழிக்கும் வல்லமை வாய்ந்தது. பழைய சம்ஸ்காரங்களை எல்லாம் ஒடுக்கும் அல்லது அதெல்லாம் தடுத்து நிறுத்தக்கூடிய வல்லமை இந்த ஞானத்துக்கு உண்டு. அப்படி எல்லாமே நிரோதம் ஆயிட்டு, தஸ்யாபி நிரோதே சர்வ நிரோதான், சர்வமும் நிரோதம் ஆயிடுச்சு அப்படின்னா அங்க பீஜம் என்பது ஒண்ணு இருக்குமானா இருக்காது. அந்த நிர்பீஜ நிலை இருக்கும். அந்த நிர்பீஜ நிலையில் ஏற்படுகின்ற சமாதி தான் நிர்பீஜ சமாதி அப்படின்னு சொல்லி இந்த சமாதி பாதத்தை இப்படி கொண்டு வந்து நிறைவு பண்றாங்க. ஒன்னோட ஒண்ணு பெர்ஃபெக்டா நீட்டா அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கும். இதனோட ஆர்டர்ல இந்த 51 சூத்திரங்களும் நீங்க பெர்ஃபெக்டா இன்னைக்கே படிச்சு முடிச்சிருங்க. அப்புறம் படிச்சுக்கலாம்னா உங்களுக்கு இது எதுவுமே புரியாது. அதனால தொடர்ந்து இன்னைக்கே நீங்க படிச்ச முடிங்க. அடுத்து சாதன பாதா அப்படிங்கறத வந்து நாம என்னன்னு பார்க்கலாம். சமாதி பாத்துக்கான ஒரு பாட சுருக்கம் இருக்கும். இது படிச்சுன்னா ஓரளவுக்கு ஒரு புரிதல் இருக்கும். சாதன பாதா அப்படிங்கறத வந்து நம்ம நாளை வகுப்புல பார்க்கலாம். சாதன பாதால வந்து இதுல எந்த பாதம் முக்கியம், இதுல எந்த சூத்திரம் முக்கியம் அப்படிங்கறதெல்லாம் சொல்லவே முடியாது. ஏன்னா யுஜிசி நெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு யோகா ப்ரொஃபஸர் அப்படிங்கிறது வந்து முழுமையாக தான் நீங்கள் படிச்சாகணும். இதெல்லாம் ஆப்ஷனே கிடையாது. எல்லா சப்ஜெக்ட்லையும் நீங்கள் ஆப்ஷன் எடுக்கலாம். பதஞ்சலி புஸ்தகத்தில் ஆப்ஷனும் எடுக்க முடியாது. ஏன்னா எல்லா சூத்திரங்களும் தெரிஞ்சாதான் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இந்த வகையில் இதோட நம்ம நிறைவு செய்யலாம்.